யாராவது ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசினாங்கன்னா உள்ள வந்து இன்னைக்கு நான் போடுற ஆன்டி வைரஸ் வேலை செய்யணும். I am fitting anti-virus. இனிமே யாராவது செழிப்பு தப்பு, பணம் தேவையில்லைன்னா இங்க கரெக்டா அது வேலை செய்யும். உள்ள விடாத துர்ச்செய்தி ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது உள்ள வேலை செய்யும். எதிர்த்துருவீங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சணும். இது மொட்டை அடிக்கிற செய்தி. இங்க உட்கார்ந்தா மொட்டையை அடிக்க வேண்டியதான். ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க மூவ் ஆகுறீங்கன்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஐஸ்வர்யவானா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மரணம் இருக்காது, உங்க வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். உங்க வாழ்க்கையில அவமானம் இருக்காது, உங்க வாழ்க்கையில மகிமை இருக்கும். அப்போ ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்வாழ்வுக்கு திறவுகோலா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்வு செழிப்பான வாழ்க்கைக்கு திறவுகோலா இருக்கு. ஆமென். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உங்களை எம்டி பண்றது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உங்களை ஃபில் பண்றது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உங்களை காலி பண்ணுகிறதுக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. காலியா இருக்கிறத நிரப்புவது. கரெக்டா சொல்லணும்னா ஆவிக்குரிய இந்த தொடர்பு தான் உண்மையிலே இந்த உலகத்துல உங்களை நல்லா செழிக்க வைக்கக்கூடிய ஆதாரமாக அது இருக்கிறது. கடவுளோட நட்பு கொள்ளுகிற ஒரு ஆளா, பேசுகிற ஆளா, பழகிற ஒரு ஆளா, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆளா இருந்தா பஞ்சத்துல கூட செழிப்பாங்க. இப்ப யோசேப்பு தேவனுடைய பிரசன்னத்தை நாடுற ஆளா இருந்ததுனால ஒரு நாட்டே பஞ்சத்துல இருந்து காப்பாத்திட்டான். உதறி தள்ளுறதுதான் இவங்க கேக்குறாங்க. ஆனா வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது. இல்லையே, உள்ள போறது என்னது? உதறது. அப்புறம் எப்படி வாழ்க்கையில சுதந்திரிக்கிறது நடக்கும்? சுதந்திரிக்கிற வார்த்தைகளை உள்ள அனுப்பும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளுதல் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். தரித்திரம் என்னுடையது அல்ல, நான் இழக்க வரல. ஆமென். இழக்க வரல, இழந்து போதெல்லாம் திரும்ப பெறுவேன். சொல்லுங்க, இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது இழந்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, கடவுளுடைய பிரசன்னத்துல சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேன். இயேசுவின் நாமத்துல நான் பெறுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, ஆகையால் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. பணம்ங்கிறது அல்லது பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது தேவனுக்கு அடுத்த காரியம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அது தேவனோடு இணைந்த காரியமாக இருக்கிறது. இழப்பது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்ததையெல்லாம் மீண்டும் எடுத்துக்கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. விட்டு விடுவதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, விட்டதையெல்லாம் சுதந்திரிப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. செழிப்பு பத்தி கேட்க வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், செழிப்பு தேவனுடைய வார்த்தையை முறையா கேட்கறதுல தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஆமென். ப்ராஸ்பெரிட்டி அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க கடவுளுடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு நேசிச்சு அதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு செழிப்பு வரும். அதுதான் சங்கீதம் 1. அவருடைய வசனத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன், என்னைக்கு வார்த்தை மேல உங்களுக்கு பிரியம் வருதோ அன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை பிரியர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். Be a lovers of God's word. தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா செழிப்பா இருப்பீங்க. அதுதான் சங்கீதம் 1 போதனையாக இருக்கிறது. நேசிச்சு கடவுளுடைய வார்த்தை என்ன பேசுது, கடவுளுடைய வார்த்தைகள் என்னெல்லாம் நமக்கு அறிவிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது செழிப்பின் ரொம்ப ரொம்ப ஆரம்ப காரியமாக அது இருக்கிறது. ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாமே என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் செழிப்பை நோக்கி போகிற, முன்னேற்றத்தை நோக்கி போகிற எல்லாருமே 2 காரியம் சொல்கிறாங்க. ஏழைகள் கற்றுக்கொள்கிறது இல்லை, பணக்காரர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளோதான். ஏன் தொடர்ந்து ஏழையாக இருக்காங்க? என் தலை எழுத்துங்க இருந்து ஆகணுமே, வேறு வழி, நான் என்ன படிச்சிருக்கேன், நமக்கு என்ன தெரியும், அப்படி சொல்கிறது கிடையாது. கற்றுக்கொள்கிற நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் ஏழையாக இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ நிலையை அடைவீர்கள். ஆமென். கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க. 5 பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு புக்கு கூட வாங்க மாட்டாங்க, காசு செலவு பண்ணி. ஒரு சின்ன கேசட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் இப்போ உயர்ந்துடணும் பிரதர் அப்படிம்பாங்க. எங்கேயுமே ஆக மாட்டீங்க, எங்கேயுமே போக முடியாது. உங்கள் மனதை கடவுளுடைய வார்த்தையால் என்ன பண்ணணும், நிரப்பணும். அதுக்காக ஒரு பிரயாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு? தான் பாக்கி இருக்கா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் என்ன முடிச்சாருன்னு அறிஞ்சுக்கணும். அதுக்கு கூட நான் ஒரு பிரயாசம் எடுக்க மாட்டேங்க, அதையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டா நல்லா இருக்கும்.
ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி எடுத்து டப்புன்னு எனக்குள்ளே சொருவிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது பாருங்க. அப்படின்னா நீங்கள் மனுஷனாக இருக்கக்கூடாது, நீங்கள் யாராக தான் இருக்கணும்? ஒரு ரோபோட்டாக தான் இருக்கணும். நீங்கள் யார்? மனுஷன். நீங்கள் தீர்மானித்து தெரிந்து கொண்டு அதை உள்ள என்ன பண்ணணும்? வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், தீர்மானித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை உள்ள வைக்கணும். பாருங்க, பைபிளில் உங்களுக்கு ஒரு பிரயாசத்தை தான் செய்ய சொல்லியிருக்குது. திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவன். எல்லாம் சொல்லுங்க, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவன். அப்போ நீங்கள் ஒரு 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 முயற்சியே எடுக்கலாம், நல்ல ஒரு முயற்சி எடுக்கலாம், ஒர்த்ஃபுல்லாக சில காரியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கலாம்னா அது என்ன முயற்சியா? திருவசனத்தை கேட்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அந்த மாதிரி முயற்சி உங்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக மாற்றும். எல்லாரும் பெறதை விட டபுளாக நீங்கள் பெற்றுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமென், பிரைஸ் காட். இதெல்லாம் ரொம்ப முக்கிய அடிப்படை காரியங்கள். இது செய்யணும், தரமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். சரி, அதுவும் எதை பற்றிய போதனைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக வரும். இப்போ செழிப்பை பற்றி பேசி 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 இப்போ பார்த்தா எங்கே போனாலும் செழிப்பு வருது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க, நம்ம சபையில் இருக்கிற ஜனங்க இந்த வார்த்தையை கேட்கறதுனால அவங்க செழிப்பு உங்களுக்கு வருது. செழிப்பை நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு என்ன வருது? செழிப்பு உண்டாகுது. சரி, நம்ம சர்ச்சில் தான் செழிப்பு வருது போல் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு குற்றாலத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதுக்காக நான் பேசுகிறதுக்காக போல், சரி நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். போன இதில் ஒரு செஷன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. ஒரு செஷன் எஞ்சி நின்று பேசுனா, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்கமாக கொண்டு வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வரும்போது பார்த்தா 3 மோதிரம் இருக்குது கையில், 3 கோல்டு ரிங்கு, ஒரு புது மொபைல் ஃபோனு, அது மட்டும் இல்லை ஒரு 15,000 ரூபா காணிக்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் 5 வருஷமாக நம்முடைய பிரசங்கத்தை ஒருத்தங்க யூடியூப்ஸில் பார்க்குறாங்களாம். பழைய நண்பர் தான், ஆனால் 5 வருஷம் மேலே இருக்கும் பார்த்து. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் ஒரு 50,000 ஒன்று வந்து ஆஃபரிங் கொடுத்துட்ருக்கிறார். பார்த்தா ஒரே நாளில் ஒரு 1,00,000 தாண்டுது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இது சும்மாலாம் இது நடக்காது. இது ஜனங்களை உருட்டி மிரட்டி நீ கொடுக்கலன்னா அப்படிலாம் நான் பேசுங்க பண்ணவே இல்லை. தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார், இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். தன்னால் வருது எல்லாமே. நாங்கள் உருட்டி மிரட்டிலாம் ஜனங்கிட்ட பிடுங்கிறது கிடையாது. ஜனங்களுக்கு சொல்லித்தரோம் எப்படி செழிக்கிறது, எப்படி கடவுள் ஆசீர்வாதத்தை தரார் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு டைமில் இது எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாம் தேவனுடைய வசனத்துக்கு சமீபமாக சகலமும் நமக்கு சமீபமாக மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைக்கு நீங்கள் சமீபமாகும் போது எல்லாம் உங்களுக்கு சமீபமாகும். இவ்வளோதான், இதான் கீ. பாருங்களேன், த கீ டு ப்ராஸ்பெரிட்டி என்ன? நீங்கள் வசனத்துக்கு எவ்வளவு சமீபம் மாறுறீங்களோ அவ்வளவு நன்மைகளுக்கு நீங்கள் என்னதான் மாறுறீங்க? சமீபமானவர்களாக மாறுகிறீர்கள். அப்படிங்கிறதான் காரியம். பாருங்க. ஓகே, ஸோ இது இப்போ நல்லா செயல்படுறத கண்ணால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறது தான். போன வருஷம்லாம் ஆண்டவர் இதை செய்தார். லட்சங்களெல்லாம் சாதாரணமாக பார்க்க வச்சார். இந்த வருஷத்தை தங்கமாக ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கோல்டன் இயராக இருக்க போகுது. ஆமென். அதை ஒரு சைன் மாதிரி ஆண்டவர் காமிச்சாரு. அதை உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஆனாலும் ப்ராஸ்பரிட்டி கிளாஸில் அதை சொல்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா புது நியூ இயர் சர்வீஸில் இருந்து நான் பிரசங்கித்த எல்லா சர்வீஸினுடைய முடிவில் பார்த்தா தங்கம் வராத ஒரு ஆராதனையே இல்லை. எல்லா ஆராதனையிலும் தங்கங்கள் மக்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நன்றி உணர்வோடு வார்த்தைக்கென்று செலுத்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஆமென். கர்த்தர் மிக மிக நல்லவர். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அதே கிரேஸ், அதே பலன், அதே காரியம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் பிரயாசத்தில் நிச்சயமாய் செயல்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். மெய்யாகவே தேவன் செழிக்க வைக்கிறார், மெய்யாகவே அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை யாரும் திருப்ப முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை ஒருவனாலும் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. அதை ஸ்ட்ராங்காக நம்புங்க. எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு காரியங்கள் வாய்க்கும், எனக்கு செழிப்பின் மண்டலங்களை தேவன் திறப்பார். அல்லேலூயா. காரியம் வாய்த்தல் என்பது என் வாழ்க்கையில எனக்கு நடக்கும். திரும்பும் திசையெல்லாம் காரியங்கள் வாய்ப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். பிலீவ் தட். தேவனுடைய வசனத்தோடு உங்களை அப்படியே இணைச்சிக்க இது உங்கள் வாழ்க்கையில் பழிக்காமல் போகவே போகாது. சில நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் இவ்வளோ தூரம்லாம் நடக்குங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சில நேரம், என்ன இந்த அளவுக்கு வேலை செய்யுதா அப்படின்ட்டு.
அப்போ இன்னும் உற்சாகமாக இருக்குது பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம மக்கள் நல்லா அவங்களுக்கு எல்லாம் விளங்குது, சரி கொடுக்கறத பற்றிலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அதனால விதைக்கிறாங்கங்கிறது சந்தோஷம். ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு குரூப்ஸ் அங்கே போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அங்கே அவ்வளோ கொண்டு வந்து விதைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு நல்லா தெரியுதுன்னா, நன்மையும் கிருபையும் தொடரும் இப்படி தான் இருக்கும் பாருங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். யோசேப்பை பாருங்களேன், வீட்டில் வைக்கிறாங்க, வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. தூக்கி அடுத்தால உயர்ந்த பதவியில் வைக்கிறாங்க, அங்கேயும் என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. சரி அப்படின்ட்டு ஜெயிலில் தூக்கி போட்டால் ஜெயிலே ஒரு ஆசீர்வாதம் வருது. கடைசியில் தூக்கி அவனை வந்து பிரைம் மினிஸ்டராக வச்சா அங்கேயும் என்னதான்? ஆசீர்வாதம் தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செல்லும் இடமெல்லாம் செல்வங்கள் சேரும், நன்மைகள் சேரும், ஆசீர்வாதங்கள் சேரும். எல்லா நன்மைகளும் முந்தி கொண்டு என்னிடமாய் வரும். தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடினால் ஆசீர்வாதங்களுக்கு நான் பாத்திரன். இது வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும், இது வந்து நீங்க அக்னாலேஜ் பண்ணணும். எதை? I am worthy to be blessed. எல்லாம் சொல்லுங்க, I am worthy to be prosper. செழிக்க நான் தகுதியான ஆள் தான். ஆமென். சிலர் வந்து நமக்கு அது தகுதியே இல்லை. இல்லை இல்லை, இயேசு உங்களை தகுதியாக்கி இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பணம் என்கிட்ட வர நான் யாரு? தகுதியான ஆளு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம் என்கிட்ட வர நான் தகுதியான ஆளா இருக்கிறேன். ஆமென். கண்டிப்பா உங்களிடமாக அது வரும். ஆமென். போனாலே வராதுங்கிறாங்க, வீட்டில் கதவை தட்டிக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கதவை தட்டி கொடுக்குறாங்கங்க. காலையில் 5 மணி இருக்கும், ஒருத்தர் தட்டுறாரு, சாரி பிரதர் இந்த வழியாக வந்தேன், எழுப்புறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. அதான் எழுப்பிட்டீங்களே இனிமே என்ன அப்படின்னா, அதாவது பிரதர் எனக்கு சொல்லவே முடியல. அப்போ தான் ஐ திங்க் 1ஆம் தேதியா, அது 1ஆம் தேதி சர்வீஸ் முடிச்சிட்டா என்னன்னு தெரில, ஐ திங்க் ஏதோ ஒரு முக்கியமான நாள். பார்த்தா கையில் மோதிரத்தோடு நிற்கிறார். உங்கள் கையில் போட்டுட்டு தான் நான் போகணுன்னு விரும்புகிறேன் அப்படின்ட்டு. தங்கங்கள் கதவை தட்டுகிறது, ஐஸ்வர்யங்கள் கதவை தட்டுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இது கொஞ்சம் விகற்பமாக இருக்கும். இப்போ நான் இதை பேசும்போது சிலருக்கு விகற்பமாக இருக்கும். பற்றி ஐயா இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க. நம்புகிறவனோ செழிப்பான், நம்பாதவனோ பல் இழிப்பான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என் தேவன் என்னை செழிக்க வைப்பார்னு நீங்க நம்புவீங்கன்னா நீங்க கண்டிப்பா செழிப்பீங்க. சிறுமைப்பட்ட தேசத்திலே அவர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த தேசம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் என்னை பழுக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார். ஆமென். வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதமா மாறல, இங்கேயே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு தான் வெளிநாட்டிலலாம் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் இங்கேயும் வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சில சொல்லுவாங்க வெளிநாட்டு ஊழியம் மட்டும் கிடச்சிட்டா நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை, ஆசீர்வாதம் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போய் ஆசீர்வாதம் வரலங்க. ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் வெளிநாட்டு ஊழியங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. இங்கே இருக்கிற தரித்திரத்தை வந்து கொஞ்சம் உடைங்க, இங்கே இருக்கிற தரித்திரம் கொஞ்சம் என்ன பண்ணட்டும், நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி நேரம் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். எப்பவுமே அதான் செய்கிறோம், அங்கேயும் அதான் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்ம வெறுமையாக அனுப்பாமல் அவர் நம்மை நிரப்பி அனுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இதை வந்து என்னுடைய கதையை எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இது என்னுடைய கதையாக மட்டும் இருக்க முடியாது, இது இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய கதையாக இது இருக்க முடியும். அதனால தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். ஊழியத்தை ஆரம்பித்த இளம் ஊழியர்களாக இருக்கலாம், இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்த இளம் தொழிலதிபர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியில் சவால்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பட்சமாக நின்று ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் பக்கமாய் திருப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் பக்கம் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆமென். இது நிச்சயமாக நடக்கும், இது நடக்காமல் போவாது, இது நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்குது. நான் இதை வந்து சாட்சியாய் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. சாட்சியாக இதை என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். சண்டே மார்னிங் கூட அதான் நான் பேசினேன், நிறைய காரியங்கள். ஒரு சாதாரண உடைக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்குறோம், அதெல்லாம் வந்து வாங்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது, எது போடன்னு தெரியல, அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இப்போ இருக்கிறோம். ஆமென். இப்போ கூட புது ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கிறேன். எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போன திருப்பு புது ட்ரெஸ், இப்போ செவ்வாய்க்கிழமெல்லாம் புது ட்ரெஸ்.
இனி சீக்கிரமாக வீக் டேஸ் எல்லாம் என்னத்தான் புது ட்ரெஸ்ஸாக தான் போடுவோம். கர்த்தர் நல்லவருங்க. உங்களை உடுத்தி பார்க்கறதுல அவரை மாதிரி யாராலையும் முடியாது. அவ்வளவு நன்றாய் உங்களை உடுத்தி வைப்பார். அதனால தான் கவலைப்படாதீங்கிற. முதல்ல உரி பண்ணுறதை நுப்பாட்டுங்க. ஒன்று தான் செய்யுங்க, உரி பண்ணுறதை முதல்ல அவருக்கு அது புரியாது. எதுக்கு நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கேட்குறாரு. நீங்கள் உரி பண்ணும்போது அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. நான் கவலைப்பட மாட்டான்ப்பா, கலங்கலப்பா கலங்கலப்பா, என்னை நீர் போஷிப்பீர், என்னை நீர் உடுத்தி வைப்பீர், என்னை நன்றாய் உறங்க வைப்பீர், என்னுடைய எல்லா தேவைகளை நான் அறிவதற்கு முன்பாக நீர் நன்றாய் அறிந்தவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவர் அறிந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார், நன்றாய் அறிந்திருக்கிறார். கடவுளை ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஏதோ மக்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்களே தவிர வாழ்வுக்குரிய தேவனாக அவர் என்ன பண்ணலை, பார்க்கல. இன்றைக்கு இந்த மாலையில் இங்கு நாம் பிரசங்கிக்கிற தேவன் வாழ்வுக்குரிய தேவனாக இருக்கிறார். இன்மைக்கும் மறுமைக்கும் வாழ்வளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். அதனால நான் சொல்றேன், பொங்கும் வழியும் என்று சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வற்றாத நதியை போல உங்கள் வாழ்வு இருக்கும், வளமான தோட்டத்தை போல உங்கள் வாழ்வு இருக்கும். ஆமென். கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்கலைன்னா கேளுங்க. ஏன் பிரதர் நடக்கலை கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் நீங்கள் நம்பணும். என்ன நம்பணும்? தேவன் என்னை செழிக்க வைப்பார். என்னுடைய செழிப்பு கடவுளுடைய விருப்பம். செழிக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். செழிப்பதற்கான வழிகளை அவர் எனக்கு போதிப்பார். இது எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மேலே என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, வந்துட்டே இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க. அதனால பாருங்க, கோடிகளை இந்த ஆண்டில் நாம் சுதந்தரித்து கடவுளுக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஆலயத்தை நாம் எழுப்பி இந்த பட்டணத்தையே ஆசீர்வதிக்கிற மாதிரி செயல்களை நாம் செய்யும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் தரித்திர புத்தி உள்ளவங்களா இருக்கக்கூடாது. தரித்திர புத்தி உள்ளவங்களா இருக்கக்கூடாது. பெருசாக திங்க் பண்ணணும். இப்போ டென்மார்க் போன்ற இடங்கள்ல இப்போ டிவியில் நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் போடுறதுக்காக இப்போ கேட்குறாங்க, என்ன விஷயம் பிரதர் அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற ஒளிப்பட அதை பண்ணக்கூடியவர் சொல்கிறாரு, உங்களுடைய செய்தி கேட்கும்போது கடவுளை நம்பி எப்படி பெருசாக நினைக்கிறதுங்கிறத ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன். அதனால் இது இந்த பகுதியில் என்ன பண்ணணும், டெலிகாஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. நான் இங்கே குழுவில் பேசிவிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். அப்போது கடவுளுடைய பிள்ளைங்க தேவனை நம்பி பெரிதாக எண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், திங்க் பிக். ஆமென். கண்டிப்பாக திங்க். பெருசாக யோசிக்கும் போது பெருசாக நடக்கும். அதை தேவனுக்குள்ளே யோசிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். உலகம் வெறும் திங்க் பிக் பேசிட்டு போயிட்டே இருக்கு. அவனுக்கு கூட நடக்குது. ஏன்னா கடவுள் மனுஷனை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் கொஞ்சம் நினச்சா அவனுக்கு என்ன பண்ணும், நடக்கும். அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. சிலருக்கு கொஞ்சம் ஏடா கூடமாக போயிடுது, அது அவங்க வாழ்க்கை வேற. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. ஆனால் கடவுளுக்குள்ளே நீங்கள் இருந்து அவருக்குள்ளே நின்று நீங்கள் பெருசாக நினைக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகாது. பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பெரிதாக எண்ணுங்கள். பெருசான்றதுன்னா என்ன? நீங்கள் ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு கம்பெனியே நடத்துகிற மாதிரி யோசிங்க. ஆமென். ஆமாம். இன்றைக்கி ஒரு சின்ன வருமானத்தில் தான் இருக்கிறீங்கன்னா யோசிங்க, நாளைக்கு என் வருமானம் கூடணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, யோசிங்க. அப்படிலாம் யோசிக்கலாமா? அப்படி யோசிக்கிறது ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்குமா? இதுதான் மக்களுக்கு பைபிளை ஒரு தடைக்கிற மாதிரியே வச்சுட்டாங்க. அவர் படிக்கல்லாம் வச்சார். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை படிக்கல், தடைக்கல் இல்லை. நமக்கு இப்போ பைபிள் எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம நல்லா இருப்போம் போல. இதை கொஞ்சம் கொண்டு திங்க் பண்ணுறவங்களையும் திங்க் பண்ண விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. என்ன நீ பெருசாக நினச்சிக்கிட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு தம்பதியர் அவங்க சாட்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆராதனை முடிஞ்சு நான் வெளியே வரும் பொழுது, இந்த நியூ இயருக்கு அவங்க தான் ஒரு கார் ஒன்று வாங்கினாங்க. அவங்கள பிளஸ் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் இதை இவ்வளோ நாள் கேட்டதே இல்லை பிரதர், இப்போ தான் என்ன பண்ணுறோம், இதை கேட்குறோம். இப்படிலாம் எண்ணவே கூடாது, இப்படிலாம் நினைக்கவே கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியே வளர்த்துட்டாங்க. இங்கே நாங்கள் வந்ததை கேட்டுட்டு ஒரு கும்பல் நீங்கள் எங்கே போயிட்டீங்க, என்ன செழிப்பு உபதேசத்துக்காக போயிட்டீங்க அப்படின்னு எங்களை கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அமுக்குனாங்க. ஆனால் கூட நாங்கள் கொஞ்சம் இது கேட்டோம். ரொம்ப நாள் ஆகலை, வேலை எங்களுக்கு அமையுமா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சொந்தமாக வண்டி வாங்கி இன்னொருத்தரை வேலைக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்தால 2 வண்டி வாங்க போகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க.
6 மாதம் நான் சொல்லுவேன்ல, 6 மாதம்லாம் ஆகலை, 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவர்களுக்கான வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. வந்து தூங்காம வந்து நல்லா கவனிச்சு கண்ட காரியங்களை பார்த்துட்டு அவங்க என்ன இவங்க என்ன இவங்க எப்படி. சில பேர் பாருங்களேன், வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதனால வந்த வேலை எதுவும் நடக்காமல் போயிடுது. நான் நல்லா கவனிக்க போகிறேன், அந்த வசனத்தை போய் வீட்டில் தியானிக்க போகிறேன், அதை பேச போகிறேன், அதை நம்ப போகிறேன். இப்படி சொன்னாராம இந்த வாரத்தில், அப்படியே யார்கிட்டையாவது பேசுகிறா இருந்தால் அந்த வாரத்தில் நம்ம இப்படி கேட்டோமே, அது எப்படி அப்படி தான் நான் பேச போகிறேங்கிற மாதிரி போயிட்டா வாழ்க்கை ரொம்ப வெற்றியாக மாறிடும். அவங்களுக்கு அப்படி ஆயிருக்குது. அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து என்ன அருமையாக இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இவ்வளோ நாள் என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருந்தோன்ட்டு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் சில நாளுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சிலர் இப்போ ஒரு லெவலில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை இதுதான் ஒரு லெவல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. தேவன்கிட்ட இன்னும் நிறைய லெவல் காத்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் இன்னும் புது எல்லைகளை தொடும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த ஃப்ளோவாக சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் சில காரியங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 வகுப்புகளில் 7 முக்கியமான காரியங்கள் பேசணும். ஒரு வகுப்பு மட்டும் யார் பேசுனான்னா நம்ம பிரதர் பால் அவங்க சாட்சி என்ன பண்ணாங்க, பேசினாங்க. முதல் வகுப்புகளில் என்ன பேசினவங்க ஞாபகம் இருக்குதுங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி? த லா ஆஃப் டிசையர். எல்லாம் சொல்லுங்க, விரும்புவதின் பிரமாணம். இதை பற்றி தான் பேசினேன். நீங்கள் ஒன்றை அடையணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? விரும்பணும். விரும்பணும்னா வந்தா ஓகே, வந்தா வேண்டான்னா இருக்கு, அப்படி கிடையாது. சிலர் அந்த மாதிரிலாம் விரும்புதாங்க. வேண்டான்னா இருக்கு பிரதர், வந்தா ஓகே அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விரும்பக்கூடாது. எந்த மாதிரி விரும்பணும்? ரொம்ப ஆழமாக கர்த்தர் இது எனக்கு தருவார், இதை நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், இது எனக்கு உண்டாகுங்கிற விதத்தில் ரொம்ப ஆழமான ஒரு காரியம். அப்படி நீங்கள் விரும்பும்போது வேதவசனம் சொல்லுது, நீதிமானுக்கோ என்னங்க, என்ன சொல்லுங்க, நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறேன். நான் நீதிமானா இருக்கிறபடியா நான் விரும்புகிறது எனக்கு கொடுக்கப்படும். நான் செழிப்பை விரும்பும் பொழுது தேவன் எனக்கு செழிப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆமென். விருப்பத்தின் பிரமாணம் மேலோட்டமாக விரும்பக்கூடாது. விருப்பம்னு நான் சொல்றது, இட் இஸ் அ பேஷன். எல்லாம் சொல்லுங்க, பேஷன். கரெக்டான வார்த்தை என்ன சொல்லணும்னா ஒரு தாகம். தமிழில் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு மாதிரி நினச்சிடுவாங்க, என்ன இவர் வெறி கிரீன்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. கரெக்டாக சொன்னால் ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை, ஒரு பேஷன். நான் ஏழையாக இருக்க கூடாது, நான் கை ஏந்த கூடாது, இந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டிலேயே இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இப்படி கடன்லையும் வட்டிலையும் ஓடுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், செழிப்பை பார்க்கணுங்கிற விருப்பம். அது வந்து விருப்பம்ங்கிறது லேசாக சொல்லியிருக்கு, லேசாக விட்டுறக்கூடாது. அது வந்து எப்படி இருக்கணும்னா அதை பற்றிய ஒரு ஒரு தாகம், ஒரு வெறி. அதனால தான் முன்னேற்றத்தை குறித்து போகிற ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த காரியமும் பண விஷயங்களில் மட்டும் இல்லை. நீங்கள் சுகத்தை எப்படி பார்ப்பீங்க? விரும்பும்போது தான் சுகம் உண்டாகும். அதனால தான் இயேசு வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமாக, அதே தான் நானும் கேட்குறேன், நீங்கள் செல்வந்தராக விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமாம், ஆழமான விருப்பம் எனக்கு இருக்குதுங்க. வந்தா வேண்டான்னா இருக்குது அப்படிங்கிறது இல்லை, வந்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டாக வாங்கி கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காரு. நானும் எத்தனைன்னு கம்மியாக நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் போய் கேட்டேன், கோப்லாண்ட் இது வரைக்கும் 36 ஃப்ளைட்டை ஜெட்டை வாங்கி கிஃப்டாக கொடுத்துருக்காரு. 36. ஆமென். கோப்லாண்டின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். 36. ஒரு ஊழியக்காரர் ஒரு ஃப்ளைட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனால் ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்கிறாருன்னா 36 விமானத்தை வாங்கி மற்றவங்களுக்கு பரிசா கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம ஊரில் இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அமெரிக்கா
அப்படிம்பாங்க. அந்த அந்த பேரிக்காண்டி தான் இங்கே இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஆமென். நம்ம ஊர் அதாவது அதை எப்படி தட்டி கழிக்கணுமோ அதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அது அந்த ஊரில் வேலை செய்யும் பிரதர், இது நம்ம ஊர், நம்ம ஜனங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அந்த ஊர்லேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆட்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. செழிக்கிறவர்கள் எங்கும் செழிக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, செழிப்புக்கு இடம் ஒரு தடை அல்ல. பாருங்க, அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே வரும், எழுதிட்டே வந்துடணும். ஒன்றுமே சொல்லலைங்களே, எப்போ பேசுவார் அப்படி காத்திருக்கக்கூடாது. சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒன்று ஒன்றா இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை எழுதிக்கோங்க, அதை இது பண்ணிக்கணும் கரெக்டாக. ஓகேவா? செழிப்புக்கு எல்லாம் சொல்லுங்கள், செழிப்புக்கு இடம் ஒரு தடை அல்ல. சிலர் வீடு கூட தடம்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் முன்னேறவே மாட்டேன், சோச்சியக்காரன் சொல்லிட்டான், தீர்க்கதரிசி ஐயா சொல்லிட்டாரு. 2 பேரும் அதான் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னங்க உங்கள் வீட்டில் டைல்ஸில் என்ன சாமி படம் ஒட்டியிருக்கு, இது இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும், முதல்ல இதை இடித்து சரி பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ஐயா வாடகை வீடு அப்படின்னு இருக்காரு. இங்கே வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதை இடித்து கேட்டீங்கன்னா அப்புறம் சத்தமாக பேசுகிறாதீங்க, பக்கத்தில் தான் ஓனர் இருக்கு. வீடு ஒரு தடை, இடம் ஒரு தடை. இது இங்கே இந்த தெருவில் இருக்கிற வரைக்கும் முன்னேற மாட்டோம், என்னெல்லாமோ மக்கள் யோசிக்கிறாங்க. அது பிற்போக்கா சிந்திக்கிற ஆட்களோட தொடர்பில் இருக்கிறது நம்மளை தடுக்கும், அது வேற கதை. ஆனால் இடம் ஒரு நாளும் தடை கிடையாது. ஆமென். இந்த ஊருக்கு போனால் இல்லை இந்த இடத்துல இருந்தால் தான் செழிப்பு வரும், ஆசீர்வதிக்கப்படுவோம்லாம் மக்கள் பொதுவாக எண்ணுக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஃபாரின் ட்ரிப்பு அமைஞ்சிச்சு அவ்வளோதான் ஓகோன்னு ஆயிரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது பாருங்க, அப்படிலாம் கிடையாது. அங்கே வாங்கிட்டு எவ்வளோ பேர் கண்ணீர் ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஃபோன் அட்டன் பண்ணால் அங்கே இருந்துக்கிட்டு அழுதுட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். என்னென்னா எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் செழிப்பது உறுதியாக இருக்கிறது. ஆமென். பிலீவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். அவ்வளோதான். அந்த இடம் இந்த இடம் இந்த ஊர் அந்த ஊர் இருந்துட்டு போட்டுமே, கடவுள் உங்கள் ஊரில் உங்களை ஆசீர்வதிச்சு அவர் யாருங்கிறத காட்டட்டும். உங்கள் ஊரில் இருந்து எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காரு? எங்கள் ஊர் கோடீஸ்வரர்னு நாளைக்கு உங்களை குறித்து சொல்லணுங்கிறதுக்காக தான். ஆமென். நம்ம மண்ணில் உள்ள ஆள், நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பையன், நம்ம ஊரில் இருந்த ஒரு தம்பி இன்னைக்கு பாருங்கள் எந்த மாதிரி இருக்கிறாருன்னு பேசட்டுமே. அப்படி பேசுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க நிறைய பேர். உட்காந்து திட்டிகிட்டு இருக்கிறவங்க திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க, நம்புகிறவங்களுக்கு காரியங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ விருப்பத்தை பற்றி சொன்னேன் நான் முதல் வாரம். டிசையர், த லா ஆஃப் டிசையர்ஸ் பற்றி ஆழமாக சொன்னேன். அது என்ன, ஒரு பேஷனாக இருக்கணும். எந்த காரியத்துக்கும் விருப்பம் ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்களேன். சுகமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆழமாக விரும்பணும். ஏன்னா விரும்ப விரும்ப அந்த காரியம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப விரைவாக நடக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான காரியம் சொன்னேன், நீதிமானாக இருந்தாலும் விரும்பினா தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய நீதிமான் அவங்களுக்கு இது என்ன பண்ணல, விரும்பவே இல்லை, அதனால் என்ன பண்ணல, கிடைக்கல. அதனால் நிறைய பேர் கேள்வி, என்னங்க நல்ல நீதிமானுங்க ஆனால் தரித்திரத்தில் இருக்காருங்க. இல்லைங்க, நீதிமானுக்கோ விரும்புறது கொடுக்கப்படும், ஆனால் இந்த நீதிமான் விரும்புகிறதே இல்லை. யாராவது விரும்புனா கூட அவரை இவர் என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. என்ன நீ இதெல்லாம் விரும்பிக்கிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கியான்ட்டு. அதனால தான் அவர் செழிக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்கள், விருப்பத்தின் பிரமாணம். ஆமென். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களை நான் கண்டிப்பாக தரணுன்ட்டு விரும்புகிறேன். எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நானும் கொஞ்சம் தமிழில் சில காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றா இந்த கிளாஸ் 50 கிளாஸ் முடியும் போது சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வர்றதுக்குள்ளே ஒரு 1 லட்சமாவது செக்காக கொடுக்குற அளவுக்கு, சிலர் கோடியில் எழுதிட்டு வந்தாலும் சந்தோஷம்தான். பாருங்க, இப்போ 50 கிளாஸில் வேறு மாதிரி ஆயிட்டுங்க. ஆமென். ஆமாம், அட்லீஸ்ட் வெள்ளி கிளாஸாவது கொண்டு வரணும். 50 கிளாஸுக்கு அப்புறம் அர்த்தமே இல்லையா, ஒரு கிளாஸும் விடாதீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லும் ஒழுங்காக இது பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன். அது என்னன்னா, தேவனுடைய செழிப்புங்கிறது வாழ்க்கையின் எல்லா பக்கத்துலேயும் என்ன பண்ணுது, வேலை
செய்து. ஆவி, ஆத்துமா, சரீரம்ட்டு. செழிப்புங்கிறது வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, கடவுள் எதுலலாம் செழிக்க வைக்கிறாரு, எல்லா காரியங்களையும் நம்முடைய செழிப்பை தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், போதிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், ஞாபகம் இருக்கா, தேவனுடைய பிள்ளைகளுடைய செழிப்புங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிறத பற்றி பேசணும். காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு பேசணும். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்படின்னா என்னென்னா, இப்போ சீசன் சரியில்லைம்பாங்க சிலர், பார்த்துருக்கீங்களா? இப்போ சீசன் சரியில்லை, இல்லை இது பஞ்ச காலம், இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே என்ன இருக்குது, டவுனாக இருக்குது, இப்போ இந்த ஆட்சி வந்ததுனால ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் டிவைன் ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் நம்பும்போது, தெய்வீக செழிப்பை நீங்கள் நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை காலகட்டத்துக்கு உட்பட்ட செழிப்பாக இராமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான். எரேமியா 17 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? உஷ்ணம் வருகிறதை காணாமல் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். இப்போ மலை தாழ்ச்சி ஆயிட்டுனா உங்களுடைய செழிப்பும் குறைஞ்சிரும் அப்படின்னு வேதவசனம் சொல்லலை. அது தாழ்ச்சியாக இருக்கும் போதும் நீங்கள் பசுமையாக இருப்பீங்களா? ஏசாயாலையும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை என்ன பண்ணுவார், திருப்தியாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, வறட்சிகளிலும் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். இதை குறித்து கொஞ்சம் சொல்லணும். அப்புறம் செழிப்புங்கிறது விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரங்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, செழிப்பை வச்சிருக்கிறாரு. இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசிகளுக்கு ஓகே, ஊழியம் செய்கிறவங்க கஷ்டப்படணும் இப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியர் நல்லா இருக்கலாம், ஆனால் விசுவாசி என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் எடுத்து பேசணும். அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணோம், பேசணும். அதுக்கப்புறம் போன வாரம் பேசும்போது என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், தேவன் எனக்கு எஜமானர், பணம் எனக்கு என்னது, வேலைக்காரன். எல்லாம் சொல்லுங்க, God is my master, money is my servant. Amen. எல்லாம் சொல்லுங்க, God is my master, money is my servant. இது என்னது, சும்மா ஒரு வாக்கியம் போல இதை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த செய்தி என்ன அப்படிங்கிறத கேளுங்க, முழுசாக என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பணங்கிறது ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்குது பாருங்களேன். இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். இது கொஞ்சம் கவனமாக பிடிக்கலன்னா நம்மளையும் இழுத்துரும். அதனால தான் சிலர் வேறு இந்த செழிப்பை பற்றி பேசுகிறதுக்கு எதிராகவே இருக்கிறாங்க. ஏன்னா சிலருக்கு அதை பிடிக்க தெரியல. பிடிக்கிறேங்கிற பேரில் இவங்களும் பணத்தோடு என்ன பண்ணிட்டாங்க, சாஞ்சிட்டாங்க. சாஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பணமே தப்பு, பணமே தப்பு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. பணக்காரன் ஆயிட்ட, நீ விழுந்து போயிட்ட அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பேசேஜ்லாம் இருக்குது. அதை எடுத்து தப்பாகவே என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணி தவறான செய்தியை என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் என்ன, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பணங்கிறது ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்கிறதுனால, தெய்வீக உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லைன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி அது உண்மைதான், அது உங்களை இழுத்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கனமான பொருளாக இருக்கிறதுனால, ரொம்ப பெரிய ஒரு தேவனோட உங்களுக்கு நட்பு இருக்கும் பொழுது இந்த கனமான பொருளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் சுலபமான வழிகளை கற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பூமி தாங்கக்கூட முடியாத அளவுக்கு சொத்துக்களை வைத்திருந்தான் ஆபிரகாம். ஆனால் அவ்வளோ சொத்துக்களை அவன் வச்சிருந்தாலும் அந்த சொத்துக்கள் ஆபிரகாமை பாதிக்கவில்லை, ஆபிரகாமை இழுத்து போடவில்லை. ஒரு முறை அவன் சகோதர சண்டையில் வரும்போது கூட அவன் என்ன சொல்கிறான், எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவனால் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆமென். அப்போ இன்னொரு காரியம் நல்லா புரிந்து பாருங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவர் நன்றாக ஈடுபடுவதற்கு பணம் ஒரு தடையாக இருப்பதில்லை. தேவனுக்கு சிநேகிதனாகவும் இருந்தார், சீமானாகவும் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, சீமான் தேவனுக்கு சிநேகிதன்.
ரெண்டுமா இருந்திருக்க முடியும்ல. சில சொல்றாங்க ரெண்டுல ஒன்று தான் நீ முடிவு பண்ண முடியும், இதுவா அதுவா இப்படியே சொல்லிட்டாங்க. அது ஒன்று, அது பின்னாடி பேர் பணமா பரலோகமா அப்படின்ட்டாங்க. சில பேர் பார்த்தாங்க சரி பரலோகத்துக்குமே போயிருவோம் அப்படின்ட்டாங்க. அப்படி இல்லை பாருங்களேன். இப்படி பைபிள்ல எல்லாம் எங்கே இருக்குது? பைபிளில் அப்படிலாம் இல்லை. இவங்களா பார்த்து எதையாவது என்ன பண்ணிடுது, கெட்டி விட்டுருது பாருங்க, தரித்திரத்தை அவுத்து விட்டுருது. அப்படி போடல. கடவுளுக்கு நண்பனாக இருந்த ஆபிரகாம் இந்த பூமியில சீமானாக இருந்தான். புதிய ஏற்பாட்டிலையும் அதே போன்ற காரியத்தை நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குதுங்களா? இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானும் ஆகிய அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. யோசேப்பு யாரா இருந்தா இயேசுவுக்கு யாரு? சீசன். அதே நேரத்தில் அவன் யாரு? ஐஸ்வர்யவான். பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 27:57. மேத்யூ 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும். ரொம்ப தெளிவாக இருக்கா? இயேசுவுக்கு அவன் யாரு? நம்ம நினச்சிக்க கூடாது இயேசுவுக்கு சீசன்னா அந்த 12 பேர் தான் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. 12 பேர் ரொம்ப நெருக்கமான சீசர்களாக இருந்தார்கள். அதை தாண்டி 70 சீசர்கள், 120 பேர். மேல் வீட்டில் எத்தனை பேர் கூடினாங்க? இப்படி ஒரு பெரிய வட்டம் இருந்தது அவருக்கு. ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். மற்றபடி அவரை பின்பற்றினவர்களுடைய எண்ணிக்கை ஏராளமான பேராக இருந்தது. அப்படி இயேசுவுக்கு சீசன்கிற லிஸ்ட்ல யார் இருக்கா? இந்த யோசேப்பு இருக்கிறான். இது ஒரு பெரிய செல்வந்தன்கிறதையும் வேதாகமம் பதிவு செய்து பாருங்களேன். இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு. இல்லை, ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். ஒன்று ஐஸ்வர்யவான், இல்லைன்னா எதுல எது வேணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தாங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சோறா சொரணையா? சிலர் பார்த்தாங்க சோறு தாங்க அப்படின்ட்டாங்க. சிலர் சொரணன்ட்டாங்க, பட்னியாக இருக்காங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஒன்று பிரச்சனை ஆகி போயிடுச்சு பாருங்களேன். ஆனால் பைபிள் அப்படி பேசலை பாருங்களேன். பைபிள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னென்னா, கடவுளுடைய வார்த்தை ஒரு நாள் நம்ம முட்டாளாக்காது, முட்டாளாக இருக்கிற நம்மளை ஞானியாக்கும். ஆமென். நம்ம முட்டாளாக இருந்தானா அது நம்மளை ஞானியாக்கும். அது ஒரு நாள் முட்டாள்தனத்தை என்ன பண்ணுறது கிடையாது, பேசுகிறதே கிடையாது. இயேசுவுக்கு சீசனாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் அவன் யாராகவும் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவானுமா இருந்த. ஐஸ்வர்யவானு மட்டும் கிடையாது, அவன் கனமுள்ள ஆளு. கனமுள்ள ஆள்னா இட்ஸ் எ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சன் அவன் இருக்கிறான். அதனால தான் இயேசுவனுடைய டெட் பாடியை சும்மா எல்லாரும் போய் வாங்க முடியாது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் இறந்துருக்காரு, டெட் பாடி ஏன்ட்ட கொடுங்கன்னா கேட்கணும்னா யார் போய் கேட்டால் கொடுப்பான்? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு ஆள் இறந்துருக்கிறாரு, யார்கிட்ட அதை சரியான அவங்களுக்கு பின்னணி யாரும் இல்லை. ஒருத்தர் போய் வாங்கணும்னா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவருக்கு சீசன் மட்டும் இல்லை, அவன் ஐஸ்வர்யவான், அதே நேரத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சனாக இருந்ததுனால அந்த டெட் பாடியை வாங்கி அவனுக்காக ஒரு கல்லறையை கட்டி வச்சுருந்தான். அதில் இயேசுவை அடக்கம் பண்ணானா. ஒரு விதத்தில் கரெக்டு தான், ஏன்னா அவர் மரணத்தை தானே அவர் சுமந்தார். ஆமென். ஆனால் கர்த்தர் பாருங்க, உயிரோடு எழும்பினதுனால அது காலி ஆயிடுச்சு. ஆமென். ஆமாம் ஆமாம். அப்போ ஐஸ்வர்யவான், எல்லாம் சொல்லுங்க, சீசனும் ஐஸ்வர்யவானும். அப்போ செழிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தடை, அதாவது ரெண்டுல ஒன்றுல தான் போக முடியுங்கிற மாதிரி வேதாகமம் என்ன பண்ணவே இல்லை, போதிக்கவே இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் தேவனோடு ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் நட்புள்ளவங்களாக மாற முடியும். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும், செல்வந்தராக இருக்க முடியும். கரெக்டாக சொல்லணும்னா ஆவிக்குரிய இந்த தொடர்பு தான் உண்மையிலே இந்த உலகத்தில் உங்களை நல்லா செழிக்க வைக்கக்கூடிய ஆதாரமாக அது இருக்கிறது. ஆமென். கடவுளோட நட்பு கொள்ளுகிற ஒரு ஆளா, பேசுகிற ஆளா, பழகிற ஒரு ஆளா, அவருடைய சத்தத்தை கேட்குற ஒரு ஆளாக இருந்தால் பஞ்சத்தில் கூட செழிப்பாங்க. அதுக்கான உதாரணம் தான் நிறைய இருக்குது பைபிளில். இப்போ யோசேப்பு தேவனுடைய பிரசன்னத்தை நாடுற ஆளாக இருந்ததுனால ஒரு நாட்டையே பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றிட்டான். ஈசாக்கு தியான புருஷன். ஈசாக்கு யாரு? அதனால பொண்ணும் கிடைச்சது, செழிப்பும் அடைஞ்சான். ஆமென். போய் பொண்ணை தியானம் பண்ணிட்டு இல்லை, போய் தேவனை அவன் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். கடைசியில் பார்த்தா பொண்ணை ஒரு வேலைக்காரன் கூட்டிட்டு வர்றான். உங்களுக்காக தூதர்கள் சரியான வாழ்க்கை துணைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆமென். இன்னொரு சைடு பார்த்தா இப்படி தியான புருஷன் அவன் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா,
திருமண வாழ்க்கையிலையும் அவனுக்கு கரெக்டாக காரியங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லை, ஊரில் பஞ்சம் இருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, இந்த இடத்துல விதை அப்படிங்கிறாரு. விதையை விதைச்சா அவன் வேற வசனம் சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் மிகவும் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். ஆதியாகமம் எடுத்தீங்களா? 26 தெய்வீக நட்பு செழிப்புக்கு எதிரானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கிடையவே கிடையாது. தெய்வீக நட்பு செழிப்புக்கு ஆதாரமாக இருக்குது. தெய்வீக தொடர்பு அல்லது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஒரு மனிதனை இந்த பூமியில் என்ன பண்ணுது? செழிக்க வைக்கி. அதுவும் பஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணுது? செழிக்க வைக்கி. பாருங்க, 1-3 வசனங்கள் வாசிக்கிறேன். 26:1-3 வசனங்கள் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்களேன், கர்த்தரோடு ஒரு தொடர்புல அவன் இருக்கிறதுனால அவன் எங்க வாசம் பண்ணுங்கிறத கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு? சொல்லுகிறார். தேவ சத்தத்தை கேட்கிறான். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், the key to prosperity is hearing God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்பது தான் செழிப்பிற்கான காரணமா இருக்கிறது. நீங்க தேவனுடைய வாய்ஸ், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆளா இருக்கும் பொழுது நீங்க தரித்திரத்துல இருக்க மாட்டீங்க, நீங்க செழிப்புல இருப்பீங்க, ப்ராஸ்பரிட்டியில் ஆப்ரேட் ஆவீங்க. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்போ இங்க வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இப்ப பாருங்க என்ன நடந்தது. 26:12-13 பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்டான். ஆமென். கடவுள் ஒரு வழிநடத்தலை கொடுக்குறாரு. ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. கேட்டது மட்டும் இல்லை, ஒரு விதையை என்ன பண்ணுறான்? விதைக்கிறான். விசுவாசத்தோடு ஒரு விதையை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் விதைக்கிற விதைகள் அறுவடைகளாக மாறுகிறது. தேவன் என்னை ஐஸ்வர்யவனாக்குகிறார். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறுகிறேன். ஆமென். ஏங்க, கடவுளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தான் சம்பந்தம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது தேவனுக்கும் ஐஸ்வர்யம் அடைவதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறதே வேதவசனம் பேசுகிறது. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகாம போயிட்டாங்களா? இவங்க அப்பா பரலோகத்துக்கு போலையா? இல்லை இவன் பரலோகத்துக்கு போலையா? யாராவது பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டாங்களா? இதனால பரலோகத்தை ஒன்றும் மிஸ் பண்ணலங்க. பரலோகத்துக்கு பேரே ஆபிரகாமின் மடின்னு தானே பேரு. அதுக்கு பேரே என்னது? அப்புறம் எப்படி ஆபிரகாமே இல்லாம ஆபிரகாம் மடி வந்துருச்சிங்களா? ஆபிரகாம் மடியில தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, பணம், செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை அல்ல. தேவனோடு நெருங்கி நீங்க வாழ்றதுக்கு இது ஒருபோதும் தடையா இருக்க முடியாது. அதனால எதுக்கு இது இவ்வளவு எடுத்து சொல்றேன்னா, இதை குறித்த அச்சம், கூச்சம், வெட்க உணர்வு முற்றிலும் நீங்கிடணும். 2-3 வாரமா அதான் கொஞ்சம் அதான் வலியுறுத்திட்டு வரேன் நான். அதை குறித்த அந்த இந்த மாதிரி ஒரு டீச்சிங், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி அவங்க சொன்னாங்க. முதல்ல கேட்கும்போது என்னங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லுதார அப்படின்னு ஒரு மாதிரி இருந்ததுன்ட்டு. ஏன் சொல்கிறோம்னா, உள்ளுக்குள்ளே அதை குறித்து இருக்கிற எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்குது கொஞ்சம். அதெல்லாம் முற்றிலும் என்ன பண்ணிடணும்? வெளியில் போயிடணும். போனாதான் இது உள்ள வரும். விளங்குதுங்களா? போனாதான் உள்ள வரும் பாருங்க. அப்போ ஐஸ்வர்யம் அடைவதற்கு ஆவிக்குரிய வாழ்வு அடித்தளமாக இருக்கிறது அன்றி அது ஒருபோதும் எப்படி இல்லை? எதிரா இல்லை. கடவுளுடைய வார்த்தைகள் அதற்கு படிக்கட்டுகளாக இருக்கிறது அன்றி அதற்கு தடை கற்களாக இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எனது செழிப்பிற்கு தடை கற்கள் அல்ல, எனது செழிப்பிற்கு படிக்கற்களாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் பிடிச்சா நான் ஏறி செல்ல முடியும்.
செழிப்பை என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் காரியம் பாருங்க. அப்போ இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி சொன்னதுனால நம்ம ஆட்களால் அந்த செழிப்பை இன்னும் விசுவாசிக்கவும் நம்பவும் நிறைய பேரால் முடியல பாருங்க. ஆனால் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கும் போது இன்னும் ஆழமாக என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே பயணிக்க முடியும். அப்போ கர்த்தர் ஒருத்தன் கூட இருக்கிறதுனாலையும் தேவனோடு இருக்கிற நட்பில் அவன் இருக்கிறதுனாலையும் பணத்தை அவனால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. இப்போ இவங்க யாராவது கெட்டு போனாங்களா? ஈசாக்கு கெட்டு போனானா? ஆபிரகாம் கெட்டு போனானா? எங்கேயாவது ஒருத்தன் கெட்டு போயிருப்பான், அதை பிடிச்சி உங்கள்கிட்ட காமிப்பாங்க. இப்போ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வரும்போது கூட ஒரு இடத்துல ஒரு பைக்கில் ஒருத்தர் இன்னும் யாருமே பைக் ஓட்டாங்கன்னு இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? பார்த்தங்க பைக்கில் விழுந்துட்டாங்க, அதனால் நீங்கள் யாருமே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? யாரோ 2 பேர் பணத்தை தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, யாரோ சில பேர் அதை தப்பாக எடுத்துகிட்டு போய் தப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க. பாருங்களேன், இவர் பணம் வந்து என்ன ஆகிட்டாரு, கெட்டு போயிட்டாரு, பாருங்கள் பணம் வந்து இப்படி ஆகிட்டார். அப்படியே எங்க தப்பான உதாரணத்தை நீ காட்டணும்னா எல்லாத்துக்கும் தான். அப்போ ஊழியம் செய்கிறதுலையும் கெட்டு போன ஆட்கள் இருக்காங்க, அப்போ ஊழியமே செய்யக்கூடாதா? கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க இருக்காங்க, அதுக்காக கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லப்போனால் அந்த ரேஷியோலாம் ரொம்ப கம்மி. ஆனால் சரியாக பயன்படுத்தி நல்லா வாழ்கிறவங்க தான் நிறைய பேர். ஆமென். கடவுள் உங்களை அந்த லிஸ்ட்டில் வைக்க விரும்புகிறார், அந்த லிஸ்ட்டுக்கு உங்களை கொண்டு போவார். ஆமென். அதை நம்புங்க. எங்கேயோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனால வண்டியை வாங்கக்கூடாது. சிலிண்டர்லாம் அந்த வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, மா வெடிச்சிருமா, மா மட்டையை வச்சோமா வெந்நியை போட்டோமான்னு இருக்கணும். சிலிண்டர்லாம் என்ன பண்ணிடாத வாங்கி, ஏன்னா எங்கேயோ வெடிச்சிருக்கும், எங்கேயோ இதாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் மக்களுக்கும் பயன்படுத்த தெரியாது, அதை வெளி கொண்டு வர்றவொன்னும் எவ்வளோ சேஃபாக பண்ணுறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ யாராவது நீங்கள் இது பண்ணுவீங்களா? சிலிண்டர் இல்லைன்னா இப்போ வெடிச்சிடும். சிலிண்டர் ஆர்டர் போடலையா நீங்கன்னு வீட்டில் வெடிக்குது. இப்போ சிலிண்டர் வந்தால் வெடிக்கிற கதை போய் இப்போ இல்லைன்னா தான் வெடிப்பு. சிலிண்டர் இல்லைன்னா எப்படி லைஃப்பை நகர்த்த முடியும்? இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ ஒரு டைமில் அப்படி ஆயுது, உடனே தப்பு அப்படின்னு அப்படி கிடையாது பாருங்களேன். இதுக்கு இதை நான் இவ்வளோ இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, செழிப்பை பற்றி எந்த தாழ்வான எண்ணமோ எந்த குற்ற உணர்வும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இது தேவன் தருகிற ஒரு காரியம். எல்லாம் சொல்லுங்க, பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் அவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஈவாக இருக்கிறது. ஆமென். அது கெட்ட காரியம் அல்ல. நிறைய பேர் கெட்ட காரியம்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதை கேட்டு கெட்டு போன கிறிஸ்தவங்களின் எண்ணிக்கை நிறைய. அதுக்கப்புறம் அவங்க அப்படி பணம் கெட்டதுன்னு சொல்ற அவர்கள் கூட ஊழியத்திற்கு பணம் தாருங்கள்மாங்க. ஐயா, அந்த கெட்ட பணத்தை வச்சா ஊழியம் செய்ய போறீங்க? மக்கள் கேட்க மாட்டாங்க பாருங்களேன். ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்தால் பெரிய எழுப்புதெல்லாம் வந்துருச்சுல்ல. கெட்டதுன்னு சொல்கிற ஆள்கிட்டையும் இவங்களும் காசை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. கெட்டது போங்க. ஏன்னா அவர் அதையும் வாங்கிட்டு என்ன தான் பேச போகிறாரு, இன்னும் 4 பேரை தரித்திரராக்க போகிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கரெக்டான இடத்துல கொடுங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா கெட்டதுன்னு சொல்கிற ஆள் கையில் கொடுத்தா அது எப்படி உங்களுக்கு பயனாக இருக்கும்? நீங்கள் ஒரு நல்லது அது 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 மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிற இடத்துல கொடுக்கும் பொழுது தான் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அது மக்களுக்கும் ஆசீர்வாதமாக போக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் கெட்டது மோசம் வாங்க, அப்புறம் ஊழியத்துக்கு காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறது பாருங்க, கிடையவே கிடையாது. பணக்காரன் ஆகிறதை குறித்து குற்ற உணர்வை நீக்கிவிட வேண்டும். அது தேவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஒரு லெவலில் இருக்கிறீங்கன்னா இன்னொரு லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம். எந்த அளவுக்கு வச்சுக்கலாம்? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா கடவுள் பாருங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அளவை பேசும்போது எப்படி சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படியாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, blessings of Abraham. நல்லா சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் அப்படிதான் வாழ்ந்தான். அப்போ ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், என்னையும் அப்படி வாழ வைப்பா. இது உங்கள் தியானமாக, இது உங்கள் சிந்தனையாக, இது உங்கள் வாழ்க்கையின் அடிநாதமாக உங்கள் பேச்சாக இருக்கும்னா தரித்திரம் முதல்ல உடையும், அப்புறம் செழிப்பு உள்ள வர ஆரம்பிச்சிடும். வராம போகவே போகாது பாருங்களேன். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா தேவன் அவருடைய பிள்ளைகள் கைகளில் இன்னைக்கும் செழிப்பு அவர் தர விரும்புகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு லெவல். இன்னொரு லெவல் என்னன்னா,
அது ஒரு நல்ல கருவியா இருக்கிறதுனால உங்க கையில கொடுத்து சில பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி இதை தர விரும்புகிறார். ஆமென். நம்புங்க, கடவுள் எனக்கு அதை கொண்டு வருவார். என் கையில் அந்த டூல் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அதை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். அப்படிங்கிறதான் விஷயம். பாருங்களேன், பிரசங்கிலிருந்து ஒரு வசனத்தை வாசி காமிச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாம் சொல்லுங்க, மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ். ஆங்கிலத்தில் அப்படி வருது. பணம் எல்லாத்துக்கும் உதவும்னு இருக்கு தமிழில். இங்கிலீஷில் எப்படி இருக்கு, பதில் சொல்லும். யூ கேன் கெட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அப்படின்ட்டு வருது. NLT அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன்ஸில் அது எப்படி வருதுன்னா, ஞானமும் பணமும் உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ கேன் கெட் ஆல்மோஸ்ட். அப்படின்னா என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நீ என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானம் வந்து அதை விட சிறந்தது அப்படிங்கிறத வேதவசனம் எப்போது என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ மணி, பணங்கிறது அல்லது பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது தேவனுக்கு அடுத்த காரியம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அது தேவனோடு இணைந்த காரியமாக இருக்கிறது. நானே செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. அப்போ தெய்வீகமும் செழிப்பும் பிரிஞ்சு போகலை, அது எப்படி தான் போகுது, இணைஞ்சு போகுது. நீங்கள் ஒரு நல்ல ஜோம் பண்ணுற ஆளா, நல்ல வேத வசனத்தை வாசிக்கிற ஆளா, நல்ல சத்தியத்தை கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அடையலைன்னா தான் யோசிக்கணும், என்னடா இவ்வளவு ஏன்னா அடையலை அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா காமிக்கிறேன் பாருங்கள், நீதிமொழிகள் இன்னைக்கு என்ன செழிப்போடு தொடர்புடைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீதிமொழிகள் 22:4 பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பணத்தை விட்டாதான் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் உங்களுக்கு பணத்தையே கொண்டு வருதுன்னு. எப்படி இருக்குது பாருங்களேன். வசனம் எடுத்தீங்களா? 4வது வசனம் பாருங்க. தாழ்மைக்கும், என்னங்க எல்லாம் சொல்லுங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் எல்லாம் சொல்லுங்க வரும் பலன். அப்படின்னா என்ன, ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அதனால் ஒரு பலன் வருது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைனா பலன் வரும், பலன் வருதான். அதனுடைய பலன் என்னவா, என்னங்க வரும் பலன் என்னது, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரிச்னஸ், க்ளோரி அண்ட் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, ரிச்னஸ், க்ளோரி, லைஃப். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலனாக வேதவசனம் எதை சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சொல்லுதே தவிர ஐஸ்வர்யம் ஒரு தப்பானது அப்படி சொல்ல. ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு இருக்குதுன்னா, ஒரு உண்மையிலே தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு நபரா, அவருடைய வசனத்தை நேசிக்கிற நபரா நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. செழிக்கலைன்னா யோசிக்கணும், நம்ம அந்த அளவுக்கு இன்னும் டீப்பாக போகலையோன்ட்டு. நம்ம ஆட்கள் எப்படி மாற்றி விட்டாங்கன்னா, டீப்பாக போனால் வராது, இதில் டீப்பாக போனால் இது வராது, இல்லைன்னா இது வச்சிருக்கிற யாரும் இதில் டீப்பாக போக முடியாது. இந்த ஐஸ்வர்யம் இதில் டீப்பாக போகிறதுக்கு எதிரான ஒரு காரியம், அதனால் இதை குறைச்சிக்கோ. ஏன்னா பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு இந்த உலகத்தில் பேசப்படுற காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த புத்த மதங்கள், பௌத்த மதங்கள் இதெல்லாம் பரம்பி ஒரு சிந்தனை வந்து பரவிடுச்சு. என்ன பரவிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு நீ வந்து பொருட்களை வந்து இழக்கிறியோ அதுதான் ஆவிக்குரியதுன்னு அவங்க ஒரு மெட்டஃபரை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு உருவகத்தை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அப்போ என்னங்க, இப்போ வந்து சட்டெல்லாம் அந்த அளவுக்கு ஜிகு ஜின்னு போடாமல் சாதாரணமாக போட்டிருக்கீங்கன்னா, இல்லை நான் இப்போ ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பார். அப்போ உலகம் வந்து ஆன்மீகம்னா எதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு, எந்த அளவுக்கு நீ வந்து இந்த லௌகீக காரியங்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கி கோமன ரேஞ்சுக்கு கடைசியில் நீ போயிடுறியோ, இன்னும் அதையும் விட்டுட்டு போயிடுறியோ, அப்போ ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆள். இதுதான் இந்த இந்த உலகத்தில் சில மதங்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய டெஃபினேஷன். அநேக கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு அதை தான் டெஃபினேஷனாக வச்சுருக்காங்க. இது எவ்வளோ தப்பான ஒரு டெஃபினேஷன் பாருங்களேன். எனக்காக ஒருத்தர் சிலுவையில் ஒன்றுமே இல்லாமல் தொங்கினாராம். ஏன்னா என்ன எல்லாம் உடையவனா மாத்த அவர் அப்படி ஆனார்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
நீ எவ்வளவு விடுறியோ, எவ்வளவு திறக்கிறியோ, எவ்வளவு இதாகிறியோ அவ்வளவுதான் ஆவிக்குரியது. இப்படி ஒரு டெஃபினேஷன் வச்சதுனால சிலருக்கு செழிப்பது அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அல்லது செல்வந்தர் ஆகிறது இதை பற்றிய ட்ரீமே என்ன பண்ணிட்டாங்க, அது ஆவிக்குரிய. சர்ச்சுக்கு எது போகிறீங்க? சர்ச்சில் நீங்கள் வெளியில் எங்கேயா சொல்லுங்களேன், நான் பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன், என்ன பணக்காரர் ஆகிறது எப்படின்னு சொல்லித்தராங்கன்னு உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். பைபிள் ஸ்டடி பணக்காரனாவது எப்படி, என்னங்க அது பைபிள் ஸ்டடின்றாங்க. உங்களை ஒரு மாதிரி பார்த்துருவாங்க. வரக்கூடாத வியாதி வந்த ஆள் மாதிரி பார்ப்பாங்க உங்களை. என்னாச்சு உங்களுக்கு, எது கெட்டு போயிடுச்சா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா துறவுரம் தான் ஆவிக்குரிய வாழ்வின் உச்ச நிலைன்ட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, உச்ச நிலையில தான் நான் மனுஷனை வச்சேன், அவன் துறவி ஆயிட்டான். இப்போ இயேசுவின் மூலம் நீ மறுபடியும் அந்த உச்சத்தை அடையணுங்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது. இழப்பது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்ததையெல்லாம் மீண்டும் எடுத்துக்கொள்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. விட்டு விடுவதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, விட்டதையெல்லாம் சுதந்தரிப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் கடவுள் யார்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட சுதந்திரிக்கிறத பற்றியே பேசுகிறார். ஓ, உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரியலையே. நீங்கள் யோசிங்களேன், ஆண்டவர் ஒரு ஆள்கிட்ட பேசுகிற சம்பவம் பைபிள் அப்படி எடுத்து வாசிங்களேன், என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. என்ன அவருடைய உரையாடல் அந்த மனிதன்கிட்ட என்னவா இருந்ததுன்னு பாருங்களேன். ஆதாமு கிட்ட பேசுறாரு, பலிகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, ஆண்டுகோள், ராஜா மாதிரி இருடான்னு ஆசீர்வச்சிட்டாரு. சரி, ஆதாம் விட்டுருங்க. ஆபிரகாம்கிட்ட என்ன பேசினார் நினைக்கிறீங்க? அதையும் நம்ம ஆட்கள் தப்பாவே சொல்லி வச்சிருக்காங்க பாருங்களேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படித்தானே சொன்னார் அப்படிங்காங்க. ஐயோ, ஒழுங்கா படிங்க. விட்டு விட்டு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த ஊரை விட்டுட்டு நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு என்ன பண்ணு வான்னு சொன்னார், விளந்தான் சொன்னார். இவன் என்ன பண்றானா, விட்டு விட்டு ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டான் விட்டான் விட்டான், இதுல நின்று இருக்காங்க. அப்ப அடுத்த வசனத்துக்கே போறது இல்லையா, நீ விடுவியா நீ விடுவியா அப்படிம்பாங்க. அவன் பார்ப்பான், இனிமே விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. விடுவியா விடுவியா இதே கேட்டிருக்காங்க. இல்லை வேற எக்கோ வேற வச்சிருப்பாங்க, அங்க அங்க அடிக்கும், விடுவியா விடுவியான்ட்டு 3 வாட்டி நம்ம காதில் விழும். விடுவியா என்னத்தையா விடுறது இல்லைங்க. ஆபிரகாம்கிட்ட விடுறத பத்தியா பேசினாரு. ரோமர்கள் நிருபம் ரொம்ப அந்த எசன்ஸ் அப்படியே கொண்டு வராரு பால். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் எடுத்தீங்களா, 4:13, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் எப்படி கிடைச்சுதான். அப்போ என்ன வாக்குத்தத்தங்க எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். அப்போ உலகத்தை உதறி தள்ளுவான். தட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, உதற அல்ல, சுதந்தரிக்க. உதறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஏழை ஆயிட்டே போவீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். உதறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல இருக்கிற பிசினஸ் போய், இருக்கிற காசு போய், இருக்கிற வீடு போய், சர்ச்சிலே அடைக்கலம் ஆயிருவீங்க. ஆனா சுதந்திரிக்கிறத வாரம் வாரம் நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத நிக்கிற நீங்க சீக்கிரமா வீடு வாங்கி, சீக்கிரமா காரு வாங்கி, சீக்கிரமா தொழில்களை செஞ்சு, சீக்கிரமா தேவனுக்கு என்று மகிமையான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சு, கடன் எல்லாம் அடைச்சி கொஞ்சம் பேருக்கு கடனை கொடுக்கிற மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, உதறது இல்ல, சுதந்தரிப்பது. எஸ், இஸ் இன்ஹெரிட். தட்ஸ் a spiritual life. இயேசு எதுக்கு வந்தாரா? இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்தார். இழந்து போனதை நிரப்பதுக்கு எங்க வரணும்? இழந்து போறதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அவர் என்ன சொல்ல, எல்லாரும் இழந்துட்டீங்களா, நல்லா இழந்துட்டீங்களா, எல்லாம் இழந்துட்டீங்களா, நீ கொஞ்சம் பேர் வச்சிருக்கீங்களா, நீ இழந்துரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கணும். அவர் சொல்றாரு, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிற. என்ன இப்படி அறகுறையா இருக்க? என் பிள்ளை தலையில என்ன கூட இல்லாம இருக்க நீ?
காசு இல்லாமல் இருக்க, வியாதியில் இருக்க, தரித்திரத்தில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்க, இப்படி இருக்கக்கூடாத என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணுமே. முதல்ல இது ரொம்ப முக்கியங்க. இது உங்களுக்கு இந்த அளவுகோல் உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், நீங்கள் கண்ட பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதான் பிரச்சனை. உதறி தள்ளுறதை தான் இவங்க கேட்குறாங்க, ஆனால் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. இல்லையே, உள்ளே போகிறது என்னது? உதறது. அப்புறம் எப்படி வாழ்க்கையில் சுதந்திரிக்கிறது நடக்கும்? சுதந்திரிக்கிற வார்த்தைகளை உள்ள அனுப்பும் பொழுது தான் பெற்றுக்கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ எது ஸ்பிரிச்சுவல் லைஃப், எது ஆவிக்குரிய வாழ்க்கை? விட்டு விடுறது, இழந்து போகிறது இல்லை. எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறான் தாவீது. ஆண்டவரே, சத்துரு வந்து எல்லாத்தையும் இப்படி புகைக்காடாக ஆக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு பண்ணது முடிவாக இருக்காதுப்பா, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சார் ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டான். நாம நல்ல விஷயம் தானே அப்படிங்கார். அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரில. சிலருக்கு தான் அது இழப்பு, சிலருக்கு அது எப்படி இருக்கு, அப்பா பெரிய விடுதலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இழப்பாக இருந்ததுனால தான் தாவீது வந்து கேட்குறான், ஆண்டவரே எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பீரா? ஆண்டவர் சொல்கிறாரு, சகலத்தையும் நீ திருப்பிக்குவாய். ஆமேன். விட்டு விடுறது செய்தியாக இருந்தால் கவலைப்படாதப்பா, அப்படித்தான் அப்படின்னு இருப்பார். எங்கேயாவது பைபிளில் பாருங்களேன், இழந்தவங்களை பார்த்து ஓகே அப்படின்னாரா? யோபு இழந்தான், என்ன பண்ணாரு? பரவாயில்ல. இப்போ பாருங்க, அவன் நிர்வாணி ஆனதுனால ஆவிக்குரிய உச்சத்தை யோபு அடைந்து விட்டான். அதுதான கோல். அதுதான் கோலா இருந்தா நிர்வாணியாய் வந்தேன், அவன் அப்படிதான் போயிருவேன்னா. ஆனா கடவுள் அப்படி அனுப்பல. அதுதான் அதுல இருக்கிற விஷயமா இருக்குது பாருங்க. கடவுள் அவனை அனுப்பல, கடவுள் அவனை அனுப்பல. அவன் சொல்லிட்டு இருந்தான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன்னா. கடவுள் வந்து அவனை நிரப்பி தீர்க்க ஆயுசூல அவனை வாழ வச்சு, அவன் பிள்ளைங்க மாதிரி தேசத்தில் அழகுள்ள பிள்ளைங்க இல்லைங்கிற அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சு, முன்னிலைமையிலும் பின்னிலைமையை 2 மடங்கு அவனை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அப்போ இழப்பது, உதறுவது, சில சொல்லுவாங்க அதெல்லாம் சீ என்று சொல்லி விடுவாயாக அப்படின்னு சீன்னு சொல்லிடணுமா? எதை பார்த்து? பணம், தங்கம், நகை, அதை பார்த்து அதுவும் சீ அப்படின்னு போயிடும். இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைனா இழக்கிறதுன்னு வேதாகமம் சொல்லவே இல்லை. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவதுன்னு சொல்லுது. ஆமென். இல்லைன்னா இயேசு வர வேண்டியதே இல்லையே. சில சொல்கிறாங்க, இயேசு எதுக்கு வந்தாருனாயா, நம்ம வந்து பரலோகத்தை நமக்கு திருப்பி தரதுக்காக வந்தாருங்க. அதுவே தப்பான ஒரு செய்தி இல்லையா? ஏன்னா மனிதன் பாவம் செய்த போது அவன் இழந்தது பரலோகத்தை கிடையாது, அவன் இழந்தது ஏதேன் தோட்டத்தை. பரலோகத்தையும் அவன் இழந்தான். அவன் எதை இழந்தான்? தோட்டத்தை தான் இழந்தான். இப்போ இயேசு எதுக்கு வந்தார் நினைக்கிறீங்க? மீண்டும் ஏதேனை தர வந்தார். ஆமென். ஈடன்ஸ் ரிட்டன். மீண்டும் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் அதான் சொல்றாங்க, அது ஏதேனை போல் இருக்கும்னா என்ன? மறுபடியும் ஏதேன் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உருவாக ஆரம்பிக்கும். பீஸ், பிளென்டி, இதெல்லாம் உள்ள ஒரு வாழ்க்கை மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். யாராவது ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுனாங்கன்னா இங்கே உள்ள வந்து இன்னைக்கு நான் போடுற ஆன்டி வைரஸ் வேலை செய்யணும். ஐ எம் ஃபிட்டிங் ஆன்டி வைரஸ். உங்கள் சிஸ்டத்தில் இப்போ நான் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறேன்? ஆன்டி வைரஸ் போடுறேன். யாராவது ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுனாங்கன்னா அது குர்ருன்னு வேலை செய்யும். தப்பான ஃபைல் உள்ள வருது, அதை டெலீட் பண்ணு. எனக்கு கொஞ்சம் அந்த பேரெலாம் தெரில. அந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க எந்த வைரஸ் போட்டால் இருக்குன்னு. அந்த பேர் எனக்கு தெரில. ஆனால் நான் போடுறது, இனிமேல் யாராவது செழிப்பு தப்பு, பணம் தேவையில்லைன்னா இங்கே கரெக்டாக அது வேலை செய்யும். உள்ளே விடாத, துட்செய்தி ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது உள்ளே வேலை செய்யணும். எதிர்த்துருவீங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சணும். இது மொட்டை அடிக்கிற செய்தி, இங்கே உட்கார்ந்தோம் மொட்டையை அடிக்க வேண்டியதான். கடைசியில் பார்த்தா எல்லாம் மொட்டையாகவே போகும். இனிமே நீ எனக்கு அடி, நான் உனக்கு அடிக்கேன். ஒரு மொட்டைக்கு ஒரு மொட்டை இலவசம். அடிச்சு விட்டாங்க பாருங்க. ஊர் புறம் பார்த்தா கிறிஸ்தவங்களோட இது பார்த்தா எப்படி இருக்கு? ஒரே என்னடா எல்லாரும் மொட்டையா இருக்குன்னா, ஆமா அதான் நம்ம பிரசங்கமே.
எவ்வளவு மொட்டையா மாறுகிறோமோ அவ்வளவு ஆவிக்குரியவர்கள்னு பேசுனதுனால எல்லாம் அடிச்சிட்டாங்க. அடிச்சு ஏற்கனவே சிலருக்கு தன்னாலே கழிஞ்சிருது கொஞ்சம். என்னையா தன்னாலே கொஞ்சம் கழிஞ்சிருது. இதில் இவங்க வேற அடிக்கிற பிரசங்கம், அவன் பிசாது திருடுறான், வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், இதெல்லாம் தன்னாலே கொஞ்சம் அங்கங்கே நடந்துருது. இதில் வேற நஷ்டத்தையும் இதையும் ஒரு பிரசங்கமாக பண்ணதுனால டோட்டலாக வேற மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க. இதை பற்றியெல்லாம் ஒரு எதிர்ப்பு உணர்வு நமக்குள்ள வரணும். தரித்திரம் என்னுடையது அல்ல, நான் இழக்க வரல. ஆமென். இழக்க வரல, இழந்து போதனெல்லாம் திரும்ப பெறுவேன். சொல்லுங்க, இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேன். உங்க வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் பெறுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, ஆகையால் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. எஸ். ஏன்னா கடவுள் உங்களை அப்படி வைக்க விரும்பல, நீங்க இழப்புல இருக்க விரும்பல. யாரெல்லாம் இழந்தாங்க பரவாயில்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமினுடைய சகோதரன் லோத்து, அவனுக்கு உண்டானதெல்லாம் எதிரிகள் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற உணர்வு என்ன தெரியுமா? என் தம்பி, என்னுடைய சகோதரர், அவருடைய இதை இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. விடக்கூடாதுன்னு தாங்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் கூட்டிட்டு பின்னாடியே போய் எல்லாத்தையும் என்ன பண்றான், திருப்பி மீட்டு கொண்டு வருகிறான். யோசித்து பாருங்களேன். வேதாகமத்தில் இருக்கிற எந்த கதாபாத்திரமோ இல்லை வேதாகமத்தில் இருக்கிற எந்த காரியமோ ஓகே போனால் போகட்டும் போடா, இந்த பாலிசியை பைபிள் பேசலை. போனால் போகட்டும் அது என்ன அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதை நீ எடுக்கணுங்கிறார் கடவுள், அது உன்னுடையதுங்கிறார், அது நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். அப்போ எந்த அளவுக்கு இதை நீ துறக்கிறையோ அந்த அளவுக்கு ஆவிக்குரியவன். அந்த கருத்தெல்லாம் பைபிள் கருத்து கிடையாது, தொடச்சி எரிஞ்சிடணும். அது ஏதாவது புத்த மதம் பௌத்த மதம் அதை பேசிட்டு போட்டோம். அதான் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் சொன்னார், ஆனால் அவருக்கே ஒரு ஆசை இருந்தது. அப்படியா அப்படின்ட்டாங்க. ஆமாம், எல்லாருமே ஆசைப்படக்கூடாதுன்னு அவரும் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவே இல்லை. கடவுள் பாருங்க, ஆசைகள் விருப்பங்களுக்கு எதிரானவர் கிடையாது, அதையெல்லாம் நமக்குள் உண்டு பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். உங்க கையில் இருக்கிற பைபிள்ல வாசிங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பாருங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களிலே விருப்பங்களையும் செய்கைகளையும் என்ன பண்றாராம், உருவாக்குகிறார். ஆமென். அவரே விருப்பத்தை தரார். அங்க பாருங்க, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கடவுளே உங்களுக்குள்ள விருப்பத்தை உருவாக்குறாருங்க. அப்புறம் விருப்பம் தப்புன்னா எப்படி? ஒரு 13 வயசு இருக்கும் ஒரு பையன் ஏன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரி விருப்பங்களாக வருது, பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது, கேர்ள்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒன்று ஆகுது அப்படிங்கிறான். எனக்கு ஏதோ நான் ரொம்ப கெட்ட பையனே, எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படிங்க. நான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் வரலன்னா தான் உனக்கு ஜோம் பண்ணணும். ஆண்டவரே இத்தனை வயசு ஆகி உனக்கு இந்த மாதிரி வரவே இல்லையே, என்ன ஏதோ ஹார்மோனில் எதுவும் ப்ராப்ளமா, கத்தாவே எல்லா தடைகளை தகர்த்து அப்படின்னு உனக்கு ஜோம் பண்ணணும். இப்போ வந்ததுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி, இதை கொஞ்சம் கரெக்டாக சேனல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். ஆனால் இதெல்லாம் கடவுள் உனக்குள்ளே வச்ச விருப்பம், நீ அதை மேனேஜ் பண்ணிக்கணுமே தவிர கடவுளுடைய உதவினால அதை மேனேஜ் பண்ணி உன்னுடைய இதை கரெக்டாக என்ன பண்ணும், அந்த டைரக்ஷனை நீ கொண்டு போகும்போது வாழ்க்கையில் நல்லா நீ வருவ. இதெல்லாம் பரிசுத்தமான காரியம். ஒரு பெண்ணை நான் மணக்க வேண்டும், ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணுங்கிற விருப்பம் தப்பான விருப்பங்களா? அது கடவுள் உள்ள வைக்கிற விருப்பம். அப்போ கடவுள் பாருங்க விருப்பங்களை நமக்குள்ள உருவாக்குகிறார். அதே மாதிரி இந்த காரியம் மாதிரி தான் சிலருக்குலாம் பாருங்க, தொழில் பண்ணணும், நல்ல காரியங்கள்லாம் செய்யணும், சில பேருக்கு கொடுக்குற ஆளாக வரணும்னு இப்படி விருப்பங்கள்லாம் வருது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன நீங்கள் என்ன விருப்பம் அது அப்படின்னு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டாங்க நிறைய பேர். அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் யோசிக்கிறதையே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன வாழ்க்கையில் நிறைய முறை எனக்கு உதவி செஞ்சுருக்குது. விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் உருவாக்குகிறார். உங்களுக்குள்ள ஏதாவது விருப்பம் ஓடிக்கிட்டு இருக்குதா, உங்களுக்குள்ள ஏதாவது டிசையர் உள்ள ஓடிட்டு இருக்கு, அப்படியே எரியுதா, உள்ள தகன்னு கொதிக்குதா, அது கடவுள் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிற விருப்பங்கள். அப்போ வெறும் விருப்பத்தை மட்டும் வைக்க மாட்டார், செய்கையும் உண்டாக்குவார், செய்கையும் அவர் உண்டாக்குவார். இன்னைக்கு விருப்பமா இருக்கிறது நாளைக்கு நிஜமா மாறும்.
இன்னைக்கு ஆசையா இருக்கிறது நாளைக்கு நிறைவேறதல்ல, அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், முடிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டிசைர் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ், ட்ரீம் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். உங்களுக்குள்ள விருப்பம் இருக்குதா, அப்போ கடவுளுடைய மொழியாய் அது இருக்கிறது. ஏனென்றால் தேவனின் சத்தங்கள், தேவனுடைய பாஷைகள் அநேக நேரம் ஆசை என்கிற வடிவிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு போகிறீங்க, ஆண்டவர் பேசினாருன்னு நம்ம சொல்கிறோம். அது நிறைய நேரத்தில் என்ன டைமென்ஷனுங்கிறது மக்களுக்கு சொல்லாதனால மக்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்டலாம் பேசவே மாட்டேக்காரு போல், இவங்ககிட்ட தான் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. என்ன டைமென்ஷன் இருக்குது, பல டைமென்ஷனில் இருக்குது. சில நேரம் ஆண்டவர் அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது சில தாட்ஸ் அப்படியே வரும். அப்போ எண்ணங்கள் கடவுளின் மொழியாக இருக்குது. சில நேரம் சில விருப்பங்கள் அப்படியே உருவாகும். இந்த காரியங்கள்லாம் பண்ணணும், இந்த காரியங்கள்லாம், அது அப்படியே உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வேத வசனம் வாசிக்கும் போது சில வசனங்கள் மூலமாக தேவன் அதை உறுதிப்படுத்துவதை பார்ப்போம். வெளியில் சில காரியங்கள் அது கேட்ட போலயே இதாகிறத நம்ம காண்போம். அப்போ நல்லா தெரிஞ்சிடும், ஓகே இதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்லா விரும்புகிறாரு அப்படிங்கிறது உள்ள என்ன பண்ணிவிடும், ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கடவுளே விருப்பத்தை உள்ள வச்சு செய்கை என்ன பண்ணுறாரு, உருவாக்கி நிறைவேற்றுகிற கடவுளாக தான் இருக்கிறதா தவிர இதுக்கு எதிராக எங்கேயுமே சொல்லவே இல்லை பாருங்க. அப்போ மற்ற மதங்களில் இருக்கிறது போல கிறிஸ்தவத்திலையும் இருக்கிறதா நினச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் கிறிஸ்தவத்துக்கு வந்த போதனை எங்கே உள்ளே வந்திருக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே அந்த ரூட்டெல்லாம் போய் பார்த்தா நமக்கு கொஞ்சம் இந்த ஸ்லோன் வழியாக கொஞ்சம் வந்திருக்குது உள்ள. ஹலோ, இந்த ஸ்லோன் வழியாக சில மேட்ரு உள்ளே வந்திருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் புத்த பிஸ்டிகள்லாம் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவத்தை தழுவுனாங்க. அது மூலமாக இங்கே கொஞ்சம் வந்ததுனால இங்கே வந்த காஸ்பலில் நிறைய நேரம் எதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க புத்த மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தாங்களே தவிர புத்தியில் எதிர் தான் இருக்குது. இஸ்ரவேலர்கள் மாதிரி எகிப்திலிருந்து இவங்க தான் வந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்து எகிப்து போகலை. இவங்க மண்டைக்குள்ளே எகிப்து அந்த கலாச்சாரம் அந்த நம்பிக்கை உள்ளவே இருந்தது பாருங்க. அது மாதிரி தான் அப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ பைபிள் எங்கேயுமே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எதிராக பணத்தை சொல்லலை. நீ பணக்காரனாக இருந்தால் ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது அப்படி சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு மாறாதான் சொல்லியிருக்குது. அதை தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன, ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க மூவ் ஆகுறீங்கன்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க ஐஸ்வர்யவனா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மரணம் இருக்காது, உங்க வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். உங்க வாழ்க்கையில அவமானம் இருக்காது, உங்க வாழ்க்கையில மகிமை இருக்கும். நாட் ஜஸ்ட் மணி. அந்த அந்த தெய்வீக நட்பிலே கனெக்ஷன்ல இருக்கும்போது எல்லாமே பொங்குதுங்க, ஜீவன் பொங்குது. அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் இல்லை, ஜீவனே வருது. அப்படின்னா என்ன, வியாதியே பட மாட்டீங்க, வியாதியே பட மாட்டீங்க. அதான் ஜீவன்கிறது. நாட் ஜஸ்ட் ஹீலிங், இட் இஸ் லைஃப். லைஃப்னா என்ன, லைஃப் உள்ள இருந்ததுன்னா டெத்தே அங்கே வராது. அதனால தான் சில பேர்லாம் சாவே காணலை, ஏறி அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா அந்த லைஃப் ஃப்ளோ ஆயிடுச்சு ரொம்ப. ஏனுக்கு எடுத்துக்கொள்ள காணப்படாமல் போனான், சாகவே முடியல, என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு லைஃப் உள்ள ஏறிடுச்சு. ஐயோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. எலியாலாம் ரதத்தில் போயிட்டார் அப்படியே. அவன் என்ன பண்ணல, சாவ காணலை, அப்படியே ஏறி போயிட்டாங்க. சில பேர்லாம் வெட்டி தான் இவங்க கொண்டிருக்காங்க. சீசர்கள்லாம் கொல்லலைன்னா செத்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர். அதுவும் இவங்களா பார்த்து ஓகே என்ன தான் சாவே வருது. விளங்குதா நான் பேசுறது? சிலருக்கு இப்படி கேட்கும்போது என்ன எங்களுக்கு என்ன விளங்காமலா இருக்கு அப்படிங்காங்க. இல்லைங்க, புரியுதா? அதான் நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்னா அதுதான் அப்படி கேட்குறேன் நான். என்னையா என்ன விளங்குதான்னே கேட்குறாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா அப்படி வேணா என்ன கேட்குறேன் நான். ஆர் யூ கெட் இட் அப்படிங்கிறதான் கேட்குறேன் நான். பெற்றுக்கொண்டீர்களா? ஆமென். இயேசுவை கொல்ல முடியல தெரியுமா உங்களுக்கு? சிலுவையில் அடிச்சிட்டாங்க, ரத்தம்லாம் போயிடுச்சு, ஆனாலும் சாவ மாட்டுக்காரு, அப்படியே இருக்காரு. அநியாயமாக இயேசுவை கொண்டாங்களாங்க. இயேசுவை யாரும் கொல்ல முடியாதுங்க. அவர் ரத்தம்லாம் போயிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அவன் போட்ட 2-3 இந்த சவுட்டில் அடிச்சு எடுத்த அதுக்கே பாதி போயிருக்கும். சிலருக்குலாம் ஓங்கிறதுலே சிலருக்குலாம் ஜீவன் போயிடும். போச்சே அப்படின்னு போயிடுவாங்க.
எங்கேருந்து நிற்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் சகிச்சு உடம்பெல்லாம் கிழிஞ்சு அவ்வளோ காரியங்கள் பண்ண துரோகத்துக்கே சிலர் செத்துருவாங்க. துரோகி அப்படின்னு போயிடுவாங்க, நின்றுரும் நிறைய பேருக்கு. ஏன்னா இவ்வளோ வீக்காக தான் இருக்கிறாங்க. அநியாயமாக காட்டி கொடுத்துட்டானே, அநியாயமாக போட்டு கொடுத்துட்டானு அதிலே போயிடும் பல பேருக்கு உசுறு. இவர் எல்லாத்தையும் தாண்டி உள்ளத்தில் அடி சரீரத்தில் அடி எல்லாத்தையும் தாண்டி தொங்கிட்டே இருக்காரு. அங்கே நின்று வசனத்தை வேற பேசிட்டு இருக்கா, அதோ உன் தாய் இதோ உன் மகள். இதுல காஸ்பல் மினிஸ்ட்ரி வேற பக்கத்துல. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், சுவிசேஷ ஒளியும் அங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. இவ்வளவும் பண்ணிட்டு சாகல, ஏன்னா உள்ள லைஃப் இருக்கு. இப்போ இவர் விட்டாதான் போகும், இல்லைன்னா போக முடியாது. அதனாலதான் பைபிள்ல இயேசு செத்த உடனே தலை தொங்குச்சின்னு போடல, தலையை தொங்க வச்சுட்டு ஜீவனை விட்டார் அப்படின்னு போட்டிருக்குது. வழக்கமாக எப்படி இருக்கும், உயிர் போன உடனே சீவன் சீவங்காங்க பாருங்க, அந்த ஜீவனை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சீவன் போயிட்டா அதை தான் ஜீவன் இருக்கு நமக்கு. அந்த 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 அது மருவி வேற வார்த்தையாக மாறிடுச்சு. ஜீவனுங்கிறது இப்போ எப்படி இருக்குது, சீவன் சீவன் அப்படின்ட்டு. ஆமாம், சீவன் போயிட்டா அப்படிங்காங்க. சீவம் போய் தலை தொங்கலை. வழக்கமாக சீவம் போன பிறகு டங்குன்னு தலை தொங்கும். ஆனால் இவர் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, பிதாவே எல்லாம் முடிச்சிட்டேன் ரெடி, தலையை தொங்க போட்டு லைஃப் என்ன பண்ணுறாரு, விடுதார், ராயல் டெத். ஆமென். அவரை யாரும் கொல்லலை, அவர் தன் ஜீவனை விட்டார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, தேவனோடு இருக்க அந்த உறவினுடைய மேன்மையாய் ஐஸ்வர்யத்தை வேதம் சொல்லுது, ஜீவனை பரிசாக வேதவசனம் சொல்லுது. நீங்க டிவைன் லைஃப்ல இருப்பீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராதுங்க. மோசே கடவுளுடைய பிரசன்னத்துல வாழ்ற ஒரு ஆளா இருந்தா அவன் கண்ணு மங்கவே இல்லையா, அவன் உடம்புல பலன் என்ன பண்ணலாம், குறையவே இல்லையா. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய தொடர்புல நீங்க இருப்பீங்கன்னா உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், வாழ்க்கை மதிப்பா இருக்கும், உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது, கணக்கில் அடங்காதான் இருக்கும். அதுதாங்க நீதிமொழிகள் 24:22 போட்டிருக்குது. தாழ்மைக்கும், எல்லாம் சொல்லுங்க தாழ்மைக்கும். இப்போ இதெல்லாம் இவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்னன்னா, இதெல்லாம் ஒரு தாழ்மையை ஏற்றுக்கிறதே கிடையாது. நாங்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்படின்ட்டே அங்கேயே உட்காந்துக்குவாங்க போங்க. சரி, ஒரு காலத்தில் இந்த சத்தியெல்லாம் தெரியல, அதனால வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ தேவன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற நாட்களையாவது இது என்ன பண்ணணும், தாழ்மையாக ஏற்றுக்கணும். தாழ்மைங்கிறது என்ன, இது வரைக்கும் நான் கற்று வச்சுருந்ததெல்லாம் தப்புங்க, இப்போ கத்தர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேங்கிறதான் தாழ்மை. ஆமென். தாழ்மை உள்ளவர்கள்லாம் அவங்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேட்பாங்க, ஓடிடுவாங்க, அலர்ஜி ஆயிரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் இதை கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஆன்டிவைரஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. riches and honor and life. எல்லாம் சொல்லுங்க, riches and honor and life. கடவுளோட பழக்கமுள்ள ஒரு ஆளா, தொடர்புள்ள ஒரு ஆளா நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குதுங்க, எல்லாம் சொல்லுங்க riches, எல்லாம் சொல்லுங்க ஐஸ்வர்யம். ஆமென். அப்புறம் கணம். நீங்க போனீங்கன்னா 4 பேர் உங்களை மதிப்பான், மதிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும், மரியாதை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். கணம் பெற்ற ஆளா நீங்க நிற்பீங்க. அந்த அக்கா வந்துட்டாங்க, அந்த அம்மா வந்துட்டாங்க, அந்த சகோதரர் வந்துட்டாங்க, அந்த கணம் உங்களுக்கு இருக்கும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். கடவுள் மனுஷனை அவமானத்துக்காக படைக்கலைங்க, கனத்துக்காக படைச்சான். அதனாலதான் வேதம் சொல்லுது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினார். தள்ளட கிரீடத்தை வச்சுதான் அனுப்புனார். ஆனா நம்ம அதை அடவு வச்சுட்டோம். அதனாலதான் அவர் முற்கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகி போச்சு. அவர் முற்கிரீடம் ஏத்துட்டு மறுபடியும் நமக்கு கிரீடத்தை வச்சுட்டு தான் போயிருக்கிறார். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது இட்ஸ் a key to prosperity. It is not losing wealth, it is not losing honor, it is not losing life. இதெல்லாம் இழக்கிறது கிடையாது, இதெல்லாம் சுதந்திரிக்கிறது. ஆமென்.
அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? எது உங்கள் மெடிடேஷனாக இருக்குது, எது உங்கள் தியானமாக இருக்குது? சில சொல்லிட்டாங்க, வந்துட்டியா அவ்வளோதான் இனிமே அப்படிங்காங்க. சார் என்ன அந்த கூட்டத்தில் கிரவுண்டில் வேறு ஏதோ சொன்னீங்க, கண்ணீரை துடைப்பார், கவலை போக்குவார், நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அங்கெல்லாம் சொல்லிடுவாங்க கடவுளும் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னோடனே உள்ளே வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டீங்களா, ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுக்கலை, எடுத்துருங்கம்பாங்க. எடுத்தாச்சு. எடுத்து வெளியே வந்தோன்னே சொல்லுவாங்க, பிரதர் தயாராக இருந்துக்கோங்க அப்படிம்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இனிமேத்தான் இருக்குது அப்படிம்பாங்க. இனிமேத்தான் இருக்கா? இது முதல்ல சொல்லலையே. இனிமேத்தான் உங்களுக்கு பாடு உபத்திரவம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிம்பாங்க. இது முதல்ல சொல்லியிருந்தா கிரவுண்ட்லேயே நான் போயிருப்பேன் நான். இப்போ போகலான்னா முடியாது. அதுக்கு ஒரு பிரசங்கம் சொல்லிடுவாங்க, பின்னிட்டு போகிற எவனும் முன்னிலையிலும் பின்னிலுமே கேடுள்ளதா மாறிடும். இப்போ இவனுக்கு என்னன்னா முழுங்கவா கக்கவா? நிறைய பேர் லைஃப் இப்போ எப்படி ஆயிடுச்சு, வந்துட்டோம் பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் போக முடியல, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்பா அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். இன்னொன்று இது இந்த வாழ்க்கைக்காகங்க அவர் வந்தார், அவர் மரிச்சார், அவர் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக்கி வச்சுருக்கோம் சுவிசேஷத்தை. அதுக்கு நீங்கள் பெசாட்டி அங்கேயே இருந்துருக்கலாம். இவ்வளோ இப்படி இருக்கணுமா? கிடையாது. இப்போ கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு, பிரச்சனைகள் இல்லைன்னு இல்லை. 1000 வந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க, எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம், பிசாசு பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என் கூட இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம், முன்னாடி அது பெறல பாருங்க. அப்போ ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்வாழ்வுக்கு திறவுகோலா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்வு செழிப்பான வாழ்க்கைக்கு திறவுகோலா இருக்கு. ஆமென். தடைக்கற்களாய் அல்ல, அது எப்படி இருக்கிறது? படிக்கற்களாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் இதுக்குள்ள நீங்க டீப்பா போக போக கொஞ்சம் பேர் வாங்க சாரும்பாங்க, ஐயா உங்களுக்காக தான் வெயிட்டிங்பாங்க, நீங்கள் இல்லாமல் ப்ரோக்ராம் நடத்த முடியாதும்பாங்க. மதிப்பு கூடும், கனம் கூடும். ஆமென். கண்டிப்பாக உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லை, ஜீவனிலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நீங்கள் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கிற ஆளாக இருங்க, வியாதி தொட்டு பார்க்குமா உங்களை பாருங்கள். சவாலுங்கண்ணா உங்களுக்கு. கர்த்தரோட ஒரு நல்ல உறவில் இருந்து பாருங்க, தெய்வீக ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் பாருங்களேன், கண்ட காரியங்களையும் நேரத்தை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. இதுலலாம் ஒன்றும் இது பண்ணுறது கிடையாது. அப்புறம் பார்த்தா ஒரே பலகீனம். சில சொல்லுவாங்க ஆண்டவரோட போகும்போது வியாதிலாம் வருமா? எப்படி தப்பாக எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னா உபத்திரம் வருமா, ஆண்டவரோடு போயிட்டீங்கன்னா தரித்திரம் வந்துருமா? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி? ஒரே ஒரு வசனத்தை காமிக்கிறேன், இன்னும் நிறைய வசனம் காமிக்கணும்னு ஆசை. ஒன்றுன்னு சொல்லுவோமே, சொல்லி வைப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு இதை ரொம்ப முழுமையாக எடுத்து பேசினேன், பட் இன்னைக்கு அதுக்கு டைம் இல்லை. ஆனால் இது இந்த இந்த பகுதி எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. யோபு புஸ்தகம், யோபுடைய அவரோடு எத்தனைங்க? தேங்க்யூ பிரதர். 22 ஓகே யா 22 21 பாருங்களேன். நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும். அம்மா, தெய்வீக நட்பு, தெய்வீக உறவு சமாதானமாயிரும். அதனால் உமக்கு எல்லாம் சொல்லுங்க, அதனால் எனக்கு என்ன வரும்? ஞானியோடு சஞ்சரிச்சா நான் என்ன அடைவேன்? ஒரு நல்ல தேவனோடு நான் இருக்கிறேன்னா கேடே வாழ்க்கையை விட்டு போயிடும், வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையா மாறிடும். அதுதான் நான் நடக்கும். கெட்ட பையனோட சேராடா கெட்டு போயிடுவாங்க அங்கே. ஆனால் ஒரு நல்ல தேவனோடு, ஒரு வல்ல தேவனோடு, ஒரு நிறைவான தேவனோடு எனக்கு பழக்கம் இருக்குன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் மாதிரி தான் இருக்கும் என் வாழ்க்கை. ஆமென். சிலர் தேவனையே தப்பாக பார்க்குறாங்க, அதனால தான் வாழ்க்கை தப்பாக இருக்குது. இப்போ கவனிங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். தேவனோடு பழகிரு, தேவனுடைய வார்த்தையை எங்கே வச்சுக்கோ? உன் இருதயத்தில் வச்சுக்கோ. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லாமே ரிசல்ட்டை பற்றி பேசுதுங்க. அப்பொழுது என்ன நடக்குதான்?
தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். தங்கம் வாங்குற விலைக்கு வாங்க முடியுமாயா? அப்படிலாம் கிடையாதான். ஆத்து கற்களை போல, அது அந்த டைமில் அதான் ரொம்ப ஃபேமஸான தங்கம் போல். இப்போ எந்த ஊர் இப்போ தங்கம் ஃபேமஸ்ஸு? வைரத்துக்கு சொல்கிறாங்களே கோஹினூர் வைரங்கிறாங்க, தங்கத்துக்கு எந்த ஊருன்னு தெரில. அப்போ ஒப்பீரின் தங்கம்னா ரொம்ப இதான். கடவுள் சொல்கிறாரு, அவரோடு பழகி இருந்தா அதை எப்படி சேர்ப்பியான்? ஆத்து கற்களை போல, கூழாங்கல் எல்லாம் சேர்த்து வைக்கிறது மாதிரி தங்கமும் பொல்லியும் வாழ்க்கையில் சேர்ந்து இருக்கும். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா, பிரதர் நான் வந்து சர்ச்சுக்கு எனக்கு வரதுக்கு டைமே இல்லை, ஏன்னா நான் ரொம்ப வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படிங்காங்க. நீங்கள் இதில் வந்து ரூட்டடாக இருந்தீங்கன்னா அங்கே சுலபமாக எல்லாமே வரும். அப்படி வர முடியும்னு வேதவசனம் சொல்லுதுங்க. அவரோடு பழகி சமாதானமாக இருந்தால் என்ன நடக்குது? தங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்கன்னு சொல்லலை, என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் மண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்போ பாருங்க என்ன அழகா இருக்குது. இந்த வார்த்தை எல்லாம் படிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உங்களை எம்டி பண்ணுறது இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உங்களை ஃபில் பண்ணுறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உங்களை காலி பண்ணுகிறதுக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, காலியா இருக்கிறத நிரப்புவது. வெறுங்கையா இருந்தேன், இப்போ 2 பரிவாரங்களை உடையவனானேன். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கடவுளோட உடன்படிக்கை பண்ணி ஒருத்தன் போறான் ஒரு ஊருக்குள்ள, வரும்போது சும்மா வெற்றியோட திரும்பி வரான். அங்க அவனை ஏமாத்துறவன் இருந்தான், அங்க அவனை கெடுக்கிறவன் இருந்தான். எத்தனை பேர் இருந்தாலும் இவன் கூட தேவன் இருந்து அவனை ஆசீர்வதிச்சு அவனை ஏராளத்தோடு திரும்ப வைத்தார். ஆமென். சில சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த உலகத்தில் முன்னேற முடியாதியா, ரொம்ப கெட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. கெட்ட ஆட்களை பற்றியே ஏன் இவ்வளோ தியானிக்கிங்க? நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை கேடு நினைக்கிற ஆள் இருந்தாலும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்லதை செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஏன் உங்கள் இருதயத்தை நீங்கள் அப்படி பழக்கக்கூடாது? அப்படி பழக்கி பாருங்க. வெறுங்கையா போனவன் கோளுங்கையுமா போனவன் 2 பரிவாரத்தோடு திரும்பினான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கே அதுதான், நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். அப்படியே பேசுறார். வெறுங்கையா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். நீ இந்த ஊருக்கு வரும்போது நல்லா இருந்த, யோசேப்பு காலத்தில் நல்லா இருந்த, ஆனால் இவங்க உங்களை என்ன பண்ணிட்டான்? மொட்டை அடித்து உன்னை யாராக்கிட்டான்? அடிமை ஆக்கிட்டான். ஆனால் இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராமிஸு? நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் பாருங்க. அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். போகும்போது எப்படி போனாங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அப்படி பேசக்கூடாது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வைத்து விட்டு போகிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் நிறைய வைப்பேன், தேவைப்பட்டா போவேன், இல்லைன்னா இருப்பேன். ஏன்னா இப்போ போவேன்னு எனக்கு வரமாட்டுக்கு. ஆமென். ரொம்ப நாள் இருங்களேன். ஆமென். யாரெல்லாமோ ரொம்ப நாள் இருக்காங்க. கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நாள் இருக்கணும். ஆமென். சாவை மிதிக்கணும், ஜீவனில் வாழணும், மரணத்தை ஆள வேண்டும். அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் வேற மாதிரியும் கிறிஸ்தவத்தில் கேட்க முடியும், நீங்கள் போக முடியும். அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப வருத்தம், ஒருத்தவங்களுடைய சாவுக்கு போயிருக்கிறேன். ஒரு 40-50 வயசுக்குள்ளே இருக்கும், 40 வயசுக்கு மேலே இருக்கும். பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. அங்கே பேசிகிட்டு இருக்கிறார் ஒருத்தர். இந்த அம்மாலாம் பாருங்கள், சீக்கிரமாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இருக்கிற ஆளெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த அம்மாவுக்கு பாருங்க அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, 3 அல்லேலூயா சொல்லுவோம் அப்படிங்கிறார். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டமேன்னு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லனே தெரில பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா அப்படி இருந்திருக்கலாமே இன்னும் நல்லா. ஆமாம், அவங்க இங்கே வரல, எங்கேயோ இல்லைவங்க. நான் அப்பப்போ சில வந்து கேட்பாங்க, சொல்லுவேன் நான், இந்த பிரசங்கங்கிறதுமா வாழ்க்கையே முடிவு பண்ணுறது. இந்த போகிற சர்ச்சுன்னா சும்மா கிடையாது. சேர்த்து அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே உங்களை கூட்டி போயிடுவாங்க கொஞ்சம் நாளில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க எங்கே போகிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஆக்கிடுவாங்க ஒரு நாள்.
கடைசியில் பார்த்தா அதுதான் இருக்கும். சாவை தான் மேன்மைப்படுத்தியிருக்காங்க அங்கே, அதனால் சாவு அங்கே நல்ல ஆளுகை செய்யுது. ஆனால் இங்கே சாவை மிதிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே ஜீவன் ஆளுகை செய்யும், சாவை மிதிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் பலனா, இதெல்லாம் அவரோட பழகிறவங்களுக்கு வருகிற பலன், ஐஸ்வர்யம், மதிப்பு, ஜீவன். ஆமென். இதெல்லாம் பலனா வருது பாருங்களேன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தம் என்னங்க, பரிசுத்தத்தை பற்றியே பேச மாட்டேங்க. அவர் கூட பழக பழக அவர் மாதிரி ஆயிடுவேன்யா. சும்மா போட்டு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இந்த காந்தத்தில் இரும்பு உரசுனா இரும்பு கவர்றது பாருங்க, அந்த ஆற்றல் இதுக்கு வந்துடுது பாருங்களேன். இந்த ஊக்கு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், கடைசியில் பார்த்தா ஊக்கு இன்னொரு ஊக்கு இழுக்கும். ஏன்னா இதில் உள்ளது இதில் என்ன இருக்குது, இப்போ அப்படியே கலந்துருக்குதுன்னா கடவுளோட பழகும்போது பரிசுத்தங்கிறதெல்லாம் தன்னால் வருதுங்க. நமக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா பரிசுத்தம் ஆயிட்டு நீ உள்ள வான்ட்டாங்க. ஆயிட்டு வரணுமா? நான் இதை எங்கே போய் ஆன பிறகு வராதுங்க, வந்த பிறகு தன்னால் அது வரும். பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். எல்லாம் சொல்லுங்க பலன். இவங்க பலனை எல்லாம் முதல்ல கொண்டு வாங்கட்டாங்க. எங்க முதல்ல கொண்டு வர? அவரோட பழக பழக அவர் மாதிரியே நான் மாறுவேன். என் தேவன் பரிசுத்தர்னா நான் பரிசுத்தரா மாறுவேன். என் தேவன் செல்வந்தர்னா நான் செல்வந்தர் ஆவேன். என் தேவன் சாவாமை உள்ளவர்னா நானும் அது போலவே மாறுவேன். என் தேவன் வல்லவர் என்றால் நானும் வல்லவன் ஆவேன். என் தேவன் ராஜாதி ராஜான்னா நானும் ராஜாவா இருப்பேன். என் தேவன் பெருக வைக்கிறவர்னா நானும் பெருக்குவேன். என் தேவன் சிருஷ்டிக்கிறவர்னா எனக்குள்ளேயும் சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. என் தேவன் அன்புள்ளவர்னா எனக்குள்ளேயும் அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாதிரி ஆயிடுறோம். அப்போ ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல்ங்கிறது இந்த வாழ்க்கையில உங்களை சும்மா வைக்காது. உங்களை இந்த வாழ்க்கையில எல்லாத்துலேயும் நிறைவுள்ளவங்களா காட்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், உறவு, உங்க தொழில் எல்லாத்துலையும் நீங்க பார்த்தா இப்ப இவன் செய்யறது வேற மாதிரி இருக்காம்பாங்க. இயேசு செய்யறத பார்த்து சொன்னாங்க இல்லையா, இவர் நன்றாய் செய்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இவர் வேற மாதிரி அவர் போதிக்கும் போதும் அப்படிதான் சொல்றாங்க, இவர் போதனை வித்தியாசமா இருக்கிறதே. ஏன்னா அவர் மூலமாக அது வெளிப்பட்டது பாருங்க. ஜீவனும் அழியாமையும் வெளிப்படுவது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, இது ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் ஆழமாக மூவ் ஆகுறீங்க. நல்ல வேதத்தை வாசிக்கிற ஆளா, நல்ல கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிற ஆளா நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது உங்களை குறைந்து போக பண்ணுகிற ஒரு ப்ராசஸ் கிடையாது, அது உங்களை பெருக பண்ணுகிறதாக இருக்கிறது. பெருக்கம் தான் அவருடைய பிரசனத்தில் நடைபெறுகிறதே தவிர இல்லைங்க இப்படி நிறைய இருந்தது பொஸ்ஸுன்னு காணாமல் போயிட்டு அப்படி கிடையாது. கொஞ்சமும் அதிகமாகிறது. ஏசு தொட்டா பெருகுது அப்படியே. அப்ப தினமும் அவர் கூட கை கோர்த்துட்டு இருந்தேன்னா என்கிட்ட இருந்தது பெருகுமா பெருகாதா? பொன்னியும் வெள்ளியும் ஆற்று கற்களை போல குவிப்பேன் என்று எழுதிருக்குதுங்க. நீ நம்புறீங்களான்னு தெரியல. 1ஆம் தேதியிலிருந்து இது வரைக்கும் என்கிட்ட 25 தங்க நகைகள் வந்திருக்குதுங்க. 25 கோல்டு ஆஃபரிங்ஸ். எனக்கு சிலதெல்லாம் வந்தது என் வீட்டுக்கு கூட போல, வழியிலேயே நான் யாருக்கா கொடுத்துருக்கேன். ஆந்தி வேலை வாங்கி ஆந்தி வேலை கொடுத்துருக்கிறேன் நான். நேத்தை கூட தங்கத்தை நான் விதைச்சிருக்கிறேன். தங்கத்தை ஒவ்வொரு நாளும் விதைக்கிறவங்களா இருக்கிறோம், அறுக்கிறவங்களாவும் இருக்கிறோம். கர்த்தரை நம்புறோம். இந்த தைரியம்லாம் எப்படி வருதுங்க? பழகி பாருங்க, தைரியம் நல்லா வரும். அவர் கூட நெருங்க நெருங்க தரித்திர பத்தி பயமே போயிடும். சொக்க வெள்ளியா அவர் இருக்கிறாருங்க, சொக்க தங்கமா அவர் இருக்கிறாருங்க. அது உங்களுக்குள்ள பெரிய போல்னஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தில் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, தூக்கி கொடுப்பீங்க, வாரி இறைப்பீங்க. ஏன் தெரியுமா? உலகம் பயப்படும், போயிடுமே. அவர்லாம் இருக்காரு, ஊற்று கூடவே இருக்குதுங்க. வத்தவே நான் மாட்டேன், வத்தவே மாட்டேன், வத்தவே மாட்டேன், நான் வத்தவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். அவரோடு நான் தொடர்புடைய நபராக நான் இருக்கிறேன். தேவனோடு சிநேகமாக இருந்த எல்லாரும் செல்வந்தர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஓட்டாண்டியா இல்லை. கடவுள் பின்னாடி போனவன் ஒண்ணுமில்லாத ஆளை கடவுள் உயர்த்தினதா தான் என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது. என்னுடைய வேதாகமம் தரித்திரத்தை பேசலை. ஒண்ணுமில்லாத ஆபிரகாம செல்வந்தனா தான் மாத்தினாரு. ஆடு மேய்ச்சவனை பாருங்க, தங்கத்திலே கோயில் கொட்டுற அளவிற்கு கொட்டி கொடுத்தாரு. அந்த ஆடு மேய்த்த அந்த தாவீதுக்கும் அவன் பையனுக்கும் என்ன பண்றாரு? கொட்டி கொடுக்குறாரு. அவன் எந்த அளவுக்கு பெரிய ஆளாயிடம் ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? மாறல.
இன்னைக்கும் அதே தேவனை தான் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால தான் பாருங்கள், இந்த தேவனையும் அவருடைய பிரமாணங்களையும் பிடிக்கிறவர்கள் ஏழைகளாக இருக்கிறது இல்லை. அதனால தான் யூதர்கள் பாருங்கள், அவங்களுடைய அவங்க வாழ்க்கை முறையை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களில் ஏழையை கண்டுபிடிக்கவே முடியாதான். ஏன்னா எல்லா யூதரும் பணக்காரனாக இருக்கிறானா. ஏன்னா அவங்க இது வரைக்கும் எதை ஃபாலோ பண்ணுறாங்களா, தேர் ஃபாலோவிங் டிவைன் பிரின்சிபிள்ஸ். ஆனால் நம்ம அவங்களோட நல்லா இருப்போம். ஏன்னா வெறும் எழுத்தை பிடிச்சாலே இவ்வளோ வருதுன்னா, வார்த்தையான கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளோ நடக்குங்கிறத யோசித்துப்பார். எழுத்துக்களோடு தொடர்புடையவனே எப்படி இருப்பான்னா, எழுதியவரோடு இருந்தால் எப்படி இருப்போங்கிறத யோசித்துப்பாரு. அவங்க அதை பிடிச்சிக்கிட்டே பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்க ஊரில் அடிக்கப்பட்டு சிதறி போய் எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க போனாலும் அங்கங்கே போய் செழிச்சிட்டாங்க. அங்கங்கே போய் செழித்து மறுபடியும் ஒரு நாடாக உருவாகி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்லாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஊரில் அழகழகான ஃப்ரூட்ஸை தயார் பண்ணுறாங்க. போய் பாருங்க, வளமான நாடாக்காடை வச்சிருக்கிறாங்க, கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏசு பாதம் பட்டதுனால என்னமோ தெரில, ஒரே கொட்டிக்கிட்டே இருக்குது அந்த ஊர் மேலே. பாதம் பட்டாலே எப்படின்னா உள்ளே வராருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. சிலர் உடனே நம்மளும் அப்போ இஸ்ரேவேலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவோமா பிரதர், அந்த எண்ணெயையும் மண்ணையும் கொஞ்சம் அழிட்டு வந்துடுவோமேங்க. ஐயா, அவர் இப்போ உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார். ஆமென். கடவுள் ஒன்றும் இஸ்ரேவேலின் கடவுள் அல்ல, கடவுள் மனுவர்க்கத்தின் கடவுளாக இருக்கிறார். ஆமென். பார்த்துக்கணும். அப்போ ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது இழப்புக்குள்ளாகவோ அல்லது ஒன்றுமில்லாமல் போகிறதுக்குள்ளாகவோ நம்மளை வாக் பண்ண வைக்கிறது இல்லை. ஒருவேளை நாம் இழந்து போயிருந்தா கூட தேவனோடு நடக்க 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 சகல பரிபூர்ணத்துக்குள்ளாக நம் வாழ்க்கை வர ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றாலும் அவர் உங்களை நிரப்புகிறார். எழுந்து நிற்போம் இந்த மாலையில். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்கள் வாழ்வை எல்லா காரியங்களையும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ராக்லெபோ ஷேக்கெட்டேல மாந்துரோ கோட்டால பரபா ரூக்கெட்டேரமா ஷேக்ல மாந்துரோ ஹோனமோ கோட்டாரரரரரரரர. நிரப்புகிற தேவனே, நிறைந்து வழிந்தோட பண்ணுகிற தேவனே. Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you Father, we praise you Father. தேவனோட அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இன்னும் ஆழமா வாங்க. அவருடைய வார்த்தை என்ற இன்னுமாய் வேறுண்டுங்க. ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்கள்கிட்ட இருக்கும்னா, நீங்கள் சவாலாக சொல்கிறேன்னா உங்களுக்கு, நீங்கள் ஏழையாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அதே நேரத்தில் ஜீவனையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தப்பானதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. தேவனோடு இருக்கிற தொடர்பில் நீங்கள் இன்னும் ஆழமாக வரும் பொழுது இந்த தெய்வீக தொடர்பு பொருளாதார பெருக்கத்தை எப்படி கொண்டு வருகிறதுங்கிறதை வேதம் சொல்லுகிறது. அது ஒருபொழுதும் தடையாக இருக்கிறது இல்லை. அது பொருளாதாரத்தை இன்னும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண உங்களுக்கு உதவி செய்யும். அது இன்னும் அதை பெருக்கிறது எப்படிங்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு நெருங்குங்க. அப்பா பிதாவே, வானத்தையும் பூமியும் உடையவரே, வெள்ளியும் பொன்னையும் தம்முடையதாக கொண்டிருக்கிறவரே, என் தகப்பனே என்று அவரோட நெருங்க நெருங்க தெய்வீக ஞானமும் தெய்வீக அந்த இணைப்பும் வாழ்க்கையில சகலத்தையும் பெருக பண்ணும். Hallelujah. Rako tele baraka tura balaba. Rople mandure shake tele manduro kotara baraba. Hallelujah. இந்த மாலை வேளையில் இந்த வசனத்தை இங்கிருந்தும் தொலையடங்கிருந்தும் கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக தொடர்பு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஐஸ்வர்யத்திற்கு எதிரானதல்ல. ஐஸ்வர்யத்திற்கு அவைகள் தடைக்கற்கள் அல்ல, அவைகள் படிக்கற்களாக இருக்கிறது. ஹalleluya, hallelujah, hallelujah. ரேக்லேமோ கோட்டேலே மாந்தரா. மதங்கள் விதைத்த எல்லா தவறான எண்ணங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் தேவ பிரசன்னத்தை நாடுகிற வாஞ்சை, இன்னும் தேவ வார்த்தையை நாடுகிற வாஞ்சை அவர்களுக்குள்ளாக பெருகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதன் பலனாக வரும் ஐஸ்வர்யத்தை, அதன் பலனாக வரும் கனத்தை, அதன் பலனாக வரக்கூடிய ஜீவனை அவர்கள் பார்ப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். இப்போது இயேசுவின் நாமத்தில் இந்த 3 ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்க மேல நான் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. Father, in the name of Jesus, I speak richness in this place. I speak, hallelujah, divine richness in this place. Hallelujah. அவங்க வாழ்க்கைக்குள்ளாக அது வருவதாக ராஜா. இதை கேட்கிறவர்களுக்குள்ளே தெய்வீக பொருளாதாரங்கள் வரும்படிக்காக நான் பேசுகிறேன். ஹalleluya.
ஹalleluya. அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் அவமானப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் மதிக்கப்படாதவர்களாக போனார்களோ, அங்கெல்லாம் தேவனுடைய கணம் ஏற்படும்படிக்காய் பேசுகிறேன். ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு தெய்வீக கணம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவமானங்களும் வெட்கங்களும் வாழ்க்கையை விட்டு நீங்கும்படிக்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆனர் அவங்களுக்கு வரட்டும். இனி அவங்க கை ஏந்த கூடாது. இனி அவர்கள் கைகள் வாரி இறைக்கிற கைகளாக இருக்கும்படிக்காக நான் பேசுகிறேன். நீயோ கடன் வாங்க மாட்டா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியாக இறைக்கும் கரங்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. மாத்திரமல்ல, ஜீவன் அங்கு உண்டாகிறது. இப்பொழுது தெய்வீக பலத்தை இந்த இடத்துல பேசுகிறேன். தெய்வீக ஆரோக்கியத்தை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். வியாதிகளும் பலவீனங்களும் எந்த வழிகளும் இப்போதே மாறும்படிக்காக நான் பேசுகிறேன். ஹalleluya. மரணத்துக்கு ஏதுவான ஜனங்கள் இப்பொழுதே ஜீவனுக்கு உட்படுவார்களாக. ஹalleluya, 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 ஹalleluya. ரஹனமோ ஷேக்கெட்டேல மாந்தரா. ஹalleluya. இப்பொழுதே ஜீவன் ஆளுகை செய்வதாக. I speak divine life, Father. Hallelujah. Rekenemo sheketele makurabala rahanama shandala rahalaba. மங்காத பார்வை ஏற்படுவதாக, குன்றாத பலன் ஏற்படுவதாக, கழுக்கு சமானமாய் வாழ வயது போல பலன் திரும்புவதாக என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. எலும்புகள் பலன் அடைவதாக, தசைகள் பலன் அடைவதாக, நரம்புகள் பலன் அடைவதாக, இரத்தத்திலே புதிய ஜீவன் புறப்படுவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. I speak divine life in this place, Father. Ahanamo sheketele mandara. Hallelujah, hallelujah. நிறைவின் தேவனே, சம்பூரணத்தின் தேவனே, உம்மோடு பழகுகிற, உம்மோடு நெருங்குகிற, உம்மோடு தொடர்புடையவர்களா இருக்கிற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. மனித போதனையும் மதமும் ஆண்டவரே எங்களுக்கு போதிச்ச எல்லா காரியங்கள் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா, எங்களை தூக்குவதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. இனி ஒரு சந்ததி எழும்பட்டும் ராஜா, தேவனை சரியாய் அறிந்து கொள்கிற சந்ததி. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்தருளுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எங்கள் தேவனை நாங்கள் நெருங்கும் பொழுது, எங்கள் தேவனை நாங்கள் அறியும் பொழுது, நாங்கள் குறை உள்ளவர்களாய் அல்ல, நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் வழிந்தோடுகிறவர்களாய் நாங்கள் வாழுகிறோம். ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. குறைஞ்சு போகும் நீங்க சொல்லலாம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாமே எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளும் பொழுது, உம்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது, உமக்காக காத்திருக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எல்லாம் எங்க வாழ்க்கையில ஓடும் என்று தான் சொல்லியிருக்கிறீர். அன்பு வழிந்து ஓடுவதாக, ஆரோக்கியங்கள் வழிந்து ஓடுவதாக, செழிப்பு வழிந்து ஓடுவதாக, நன்மைகள் ஓடுவதாக வழிந்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் இந்த வந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இந்த கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக நன்றி ராஜா. நாங்கள் நிறைவோடு செல்லுகிறோம் ராஜா. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியா இது எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னை விசுவாசிக்கிற உங்களிடத்தில் இருந்து ஜீவன் புறப்படும் என்று சொல்லிறாண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே பாயட்டும் அப்பா, எங்களுடைய சொந்தங்களுக்குள்ளே பாயட்டும், எங்கள் வியாபாரங்களுக்குள்ளே பாயட்டும், எங்கள் கைகளின் பிரயாசத்திலே பாயட்டும், செல்லுமிடமெல்லாம் பாய்வதாக நான் பேசுகிறேன். ஹalleluya. தரித்திரம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. We break in Jesus name. Hallelujah. We break sickness in Jesus name. Hallelujah. Hallelujah. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. ஏராளத்தின் தேவனே, தாராளத்தின் தேவனே, எல் ஷடாயே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. நாங்க உங்க பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்க எப்படி குறைஞ்சிருப்போம்? ஒரு நாள் இருக்க மாட்டோம், ஒரு நாள் இருக்க மாட்டோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை எல்லாம் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அதுக்கு அடையாளமா நான் விதைக்க போறேன்னு சொல்லுங்க. Give your best. Hallelujah. ஆன்லைன்ல பார்க்குறவங்க hallelujah, அதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க விதைக்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. Honor the word. Hallelujah. கடவுள் உங்களுக்கு அனுப்பின வார்த்தைகளை கனம் பண்ணுங்கள். Hallelujah. வெள்ளியை கொண்டு, தங்கத்தை கொண்டு கனம் பண்ணலாம், பொருட்களை கொண்டு கனம் பண்ணலாம், லேண்டை வச்சு கனம் பண்ணலாம்,
என்னென்ன இருக்குதோ அதை நீங்க கொடுங்க. இது இன்னைக்கு உங்களுக்கு தேவ வார்த்தை வந்திருக்குன்னா just receive that word. Hallelujah. அந்த வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah, 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 hallelujah. சும்மா ஏதோ எமோஷனல் அல்ல, இட்ஸ் a faith. தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக வந்து ஒரு ஜீவனை, ஒரு விசுவாசத்தை அது உருவாக்கி இருக்கும்னா ஹானர் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. நான் வெறுமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நல்ல விசுவாச அறிக்கையோடு கூட ஹalleluya சொல்லி ஹalleluya உங்கள் விதைகளை தூவுங்க. ஹalleluya. ஃபைனான்சியல் சஃபரை நான் அனுபவிக்க மாட்டேன். ஹalleluya. ஒருபோதும் பொருளாதார பற்றாக்குறையில இருக்க மாட்டேன். ஹalleluya. ஒருவேளை இப்படிப்பட்ட நல்ல நிலத்துல இதுவரைக்கும் நீங்க விதைக்கலன்னா இன்னைக்கு விதைக்கும்படி உங்களை அழைக்கிறேன். Hallelujah. It is a good land. Hallelujah, hallelujah. இது நீர் பாய்ச்சலான இடமா இருக்கிறது. Hallelujah, hallelujah. Thank you அப்பா. இந்த நாள்ல விதைகளை எடுத்து ஹalleluya ஆசையாய் விதைக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹalleluya 100 மடங்கு அறுவடையாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிந்திச்சதெல்லாம் உமது சிந்தனைகள், நாங்கள் பேசினதெல்லாம் உம்முடைய வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைக்கு இன்னைக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஆவியினாலே அது உறுதிப்படுத்தப்படுவதாக. ஒரு ஃபைனான்சியல் ஃப்ளோவை அவங்க இந்த வீக்லயே பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரத்திலே அவர்கள் அதை பார்க்கும்படிக்காய் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. ஒவ்வொரு வாரங்களும் இந்த போதனை கேட்கிற அந்த வேளையிலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் ஏற்படுத அவங்க பார்க்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். ஒரு வாரம் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வாங்க. வார்த்தைகளை கேளுங்க, திரும்ப திரும்ப இதை கேளுங்க. சில இதெல்லாம் சப்ஜெக்டிவாக நான் சொல்லணும்னு எவ்வளோ யோசித்தாலும் நிறைய நேரம் நாங்கள் என்ன அனுபவிக்கிறோங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப தோணுது. அதை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். கடவுள் செய்வார், உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். பிடிச்சிக்கோங்க, ஆழமாக அதை பிடிச்சிக்கோங்க. தேவனோட நீங்கள் நெருங்கும் பொழுது நெருக்கம்ட்டாங்க. இல்லை பெருக்கம். எல்லாம் சொல்லுங்க பெருக்கம். அது பிசாசு சொன்ன பொய். நெருக்கம்னு அவன் சொன்ன பொய். ஆனால் வேதவசனம் சொல்லுது அவரோடு பழகி சமாதானமாயிரு, அப்போ நீ இதெல்லாம் குவிக்கிற அளவுக்கு உனக்கு கொடுப்ப. ஹalleluya. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது.